எண்ணாம புத்தகம் गिनती का पुस्तक 24ஆம் அதிகாரம் 24वां अध्याय 5, 6, 7 வசனங்களிலிருந்து நாம் தேவசீதை கேட்டோம். 5 से 7 वचनों से हम संदेश को सुना. யாக்கோபே, உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள். हे याकूब तेरे डेरे और ये इज़राइल तेरे निवास स्थान क्या ही मनभावने है. அவைகள் பரவி போகிற ஆறுகளைப் போலவும் நதியோரத்துள்ள தோட்டங்களைப் போலவும் கர்த்தர் நாட்டின சந்தன மரங்களைப் போலவும் தண்ணீர் அருகே உள்ள கேதுரு விருட்சங்களைப் போலவும் இருக்கிறது. वे तो घाटिया के समान और नदी के तट की वाटिकाओं के समान ऐसे फैले हुए हैं जैसे कि यहोवा के लगाए हुए अहर के वृक्ष और जल के निकट के देवदारू. அவர்களுடைய நீர்ச்சால்களிலிருந்து தண்ணீர் பாயும், அவர்கள் வித்து திரளாய் தண்ணீர்களில் பரவும். அவர்களுடைய ராஜா ஆகாகை பார்க்கிலும் உயர்வான், அவர்கள் ராஜ்யம் மேன்மையடையும். और उसके गढ़ों से जल उमड़ता रहेगा और उसका बीज बहुत से जल भरे खेतों में पड़ेगा और उसका राजा आगाग से भी महान होगा और उसका राज्य बढ़ता ही जाएगा. அவர் கிங்டம் ஷால் பி எக்ஸால்டட். उसका राज्य बढ़ता ही जाएगा. யாக்கோபுடைய வேர் பற்றியது என்று ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் வாசிக்கிறோம். ईसाया भविष्यवाणी की किताब में हम पढ़ रहा है कि याकूब का जड़ पकड़ा है. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் ईसाया भविष्यवाणी की किताब 27:6 வாசிக்கிறோம். 27वां अध्याय में 6वां वचन. யாக்கோபு வேர் பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பலனால் நிரப்பும் நாட்கள் வரும். भविष्य में याकूब जड़ पकड़ेगा और इस्राएल फूले फलेगा और उसके फलों से जगत भर जाएगा. யார் இந்த யாக்கோபு? कौन है ये याकूब? ஆபிரகாம் ஈசாக்கு பெற்ற வாக்குத்தத்தங்களுக்கு உரிமை உள்ளவர். आमीन. अब्राहम और इसहाक ने पाया हुआ वादा का ये भी वारिस था. உன் மூலம் பூமி இந்த பூமண்டல் ஆசீர்வதிக்கப்படும். तेरे द्वारा ये सारे भूमंडल आशीष पाएगा. அந்த யாக்கோபு அவருடைய பெயர் தான் இஸ்ரவேலாக மாற்றப்பட்டது. उस याकूब का नाम है इज़राइल करके बदला. அந்த பெயர் தான் இன்றைக்கு இஸ்ரவேலுக்கு சூட்டப்பட்டிருக்கிறது. उसी नाम आज उस इज़राइल देश में भी है. இஸ்ரேல் என்றால் போராடுகிறவன், इज़राइल मतलब लड़ने वाला ஃபைட்டர். और लड़ने वाला युद्ध करने वाला. அந்த இஸ்ரவேல்ங்கிற பெயர் யாக்கோபுக்கு சூட்டப்பட்டது. उस इज़राइल का नाम याकूब को मिला. இந்த யாக்கோபில் இருந்து தான் அந்த எண்ணாம புத்தகத்தில் வாசிக்கிறோம், ஒரு நட்சத்திரம் உதித்தது. गिनती का पुस्तक 24वां अध्याय எண்ணாமம் 24:17 வாசிக்கிறோம். 17 वचन में எண்ணாமம் 24:17 எடுத்துக்கொள்வோம். गिनती 24:17. அவரை காண்பேன், இப்பொழுது அல்ல, அவரை தரிசிப்பேன், சைவமாய் அல்ல. ஒரு நட்சத்திரம் யாக்கோப்பிலிருந்து உதிக்கும், ஒரு செங்கோல் இஸ்ரவேலிலிருந்து எழும்பும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. मैं उसको देखूंगा तो सही परंतु अभी नहीं, मैं उसको निहारूंगा तो सही परंतु समीप होके नहीं. याकूब में से एक तारा उदय होगा और इज़राइल में से एक राजदंड उठेगा. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு, அவருக்கு 12 பிள்ளைகள் யாக்கோப்புக்கு. याकूब के लिए 12 पुत्र है. அதில் ஒவ்வொரு பிள்ளைகளையும் முதிர் வயதில் அவர்களை குறித்த வெளிப்பாடோடு கூட அவர்களை ஆசீர்வதிக்கும் போது याकूब अपने मुजिर उम्र में हर एक पुत्र के प्रकटीकरण से आशीष दिया था. யூதாவை குறித்து சொல்லும்போது, उसमें यहूदा के बारे में, அதாவது 8வது வசனத்தில் வாசிக்கிறோம், யூதாவே சகோதரரால் புகழப்படுபவன் நீ. आमीन. याकूब 49वां अध्याय उत्पत्ति 49वां अध्याय में 8 वचन कहता है, ये यहूदा सारी याकूब उत्पत्ति का किताब 49ஆம் அதிகாரம் 49वां अध्याय में 8वां वचन. யூதாவே சகோதரரால் புகழப்படுபவன் நீயே. आमीन. ये यहूदा तेरे भाई तेरा धन्यवाद करेंगे. உன் கரம் உன் சத்துருக்களுடைய பிடரி மேல் இருக்கும், உன் தகப்படைய புத்திரர் உன்மேல் உன்முன் பணிவார்கள். तेरे हाथ तेरे शत्रुओं की गर्दन पर पड़ेगा,
तेरे पिता के पुत्र तुझे दंडवत करेंगे। இவனை குறித்து சொல்லும்போது யூதா பாலசிங்கம், நீ இறை கவர்ந்து கொண்டு ஏறி போவாய், என் மகனை நீ சிங்கம் போலும் கிளச்சிங்கத்தை போலவும் மடங்கி படுத்தான், அவனை எழுப்புறவன் யார்? यहूदा सिंह का बच्चा है। हे मेरे पुत्र, तू आगे करके गुफा में गया है, वह सिंह अथवा सिंगनी के समान दबकर बैठ गया, फिर कौन उसको छेड़ेगा? சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல் ஆமென். யூதாவை விட்டு நீங்குவதில்லை, நியாயப்பிரமாணிக்கன் அவன் பாதங்களை விட்டு ஒளிவதுமில்லை, ஜனங்கள் அவரிடத்தில் சேர்வார்கள். जब तक सीलो न आए तब तक न तो यहूदा से राजदंड छूटेगा, न उसके वंश से व्यवस्था देने वाला अलग होगा, और राज्य के लोग उसके अधीन हो जाएंगे। ஜனங்கள் அவரிடத்தில் சேருவார்கள். आमीन। राज्य के लोग उसके अधीन हो जाएंगे। அந்த செங்கோல் எழும்பினது யூதாவின் செங்கோல். वो यहूदा का राजदंड उठा है। அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து आमीन। அந்த யூத யாக்கோப்பினுடைய வேர் பற்றி பூத்து காய்த்து பூமியை பலனால் நிரப்பின அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. आमीन। वो ही जो याकूब का जड़ पकड़ा, फूला, भला, अपने फलों से सारे जगत को भरा, वो कौन है? वही प्रभु यीशु मसीह है। वो உலகம் முழுதும் राजदंड। அவரிடத்திலே ஜனங்கள் சேருவார்கள். आमीन। सारे राज्य के लोग उसके अधीन हो जाएंगे। அந்த செங்கோல் இங்கே கவனிங்க, வர்த்தர் மறுமளவும் நீங்குவதில்லை. आमीन। जब तक वो न आए तब तक यहूदा से राजदंड न छूटेगा। அதுதான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த யாக்கோபின் கூடாரங்கள் இஸ்ரவேலின் வாசத்திற்கு எவ்வளவு அழகானவைகள். इसलिए वचन कहता है, हे याकूब तेरे डेरे और हे इज़राइल तेरे निवास स्थान, क्या ही मन இது बावले। பரவி போகிற ஆறு, वो तो ऐसे फैलने वाले नदी, நதியோரத்தின் தோட்டத்தை போலவும் கர்த்தர் நாட்டின சந்திரமரகதை போலவும் தண்ணீர் அருகே உள்ள கேதுரு விருட்சங்களைப் போலவும் இருக்கிறது. और नदी के तट की वाटिकाओं के समान ऐसे फैले हुए हैं, जैसे कि यहोवा के लगाए हुए आगर के वृक्ष और जल के निकट के देवदारू। அப்ப நீர்க்கால்களில் இருந்து தண்ணீர் பாய்கிறது, उसके गढ़ों से जल उमड़ता அவருடைய करता, வித்து தண்ணீரை பரவுகிறது. उसका बीज बहुत से जल भरे खेतों में पड़ता है। அந்த இயேசு பெத்லகேமில் பிறந்தவர், யூதேயாவில். जो बेतलेहम यहूदा के बेतलेहम में जन्म हुआ यीशु, உலகம் முழுவதும் அந்த सारे- வித்து பரவி இருக்கிறது, அவரிடத்திலே சேருவார்கள் என்று சொல்லப்பட்டது. सारे भूमंडल में वो बीज फैलने लगा और राज्य के लोग उसके अधीन भी हो जाएंगे। அந்த எழுமின செங்கோல் वो राजदंड जो उठा है, वो राजदंड। அவர் வருமளவும் ஜனங்கள் அவரிடத்திலே சேர்ந்து கொண்டே இருப்பார்கள். आमीन। जब तक वो न आए तब तक राज्य के लोग उसके अधीन में होंगे। அவருடைய ராஜ்யம் பெருகிக் கொண்டே இருக்கும். उसका राज्य बढ़ता ही जाएगा। அவருடைய ராஜ்யம் கர்த்தத்துவத்தின் பெருக்கம் முடிவே இல்லை என்றார். आमीन। उसका राज्य कभी अंत नहीं होता है। ஏசாயா தரிசன புத்தகம் 9ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களில் நாம் வாசிக்கிறோம். ऐसा पशुवाणी की किताब 9वां अध्याय 6वां और 7वां वचन। அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொன்ன தீர்க்கதரிசன வசனம், ये प्रभु यीशु मसीह के बारे में भविष्यवाणी। அந்த 7வது வசனத்தை வாசித்தால் அந்த சிங்காசனத்தை அவர், ராஜ்யத்தை அவர் திடப்படுத்தி அது இது முதற்கொண்டு என்னென்னைக்கு ஆமென். நியாயத்தான் ஆமென். நீதினாலே நிலைப்படுத்தும்படிக்கு அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்திற்கு சமாதானத்துக்கு முடிவில்லை, சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் அதை செய்யும். उसकी प्रभुता सर्वदा बढ़ती रहेगी और उसकी शांति का अंत न होगा। इसलिए हो उसको दाऊद की राजगद्दी पर इस समय से लेकर सर्वदा के लिए न्याय और धर्म के द्वारा स्थिर किए और संभाले रखेगा। सेनाओं की यहोवा की धुन के द्वारा ये हो जाए। உலகத்தில் எவ்வளவு பெரிய அண்ணன்கள், நான் தான் பெரியவன் என்று சொன்னாலும், எத்தனை பெரிய கவர்மெண்ட் வந்தாலும், இந்த உலகத்தினுடைய கவர்மெண்ட் அவர் தோளில் தான் இருக்குது. आमीन। इस संसार में कितने बड़ी राज्य की ना हो, लेकिन सारे संसार के वो प्रभुता उसके कांधे पर है। எந்த ராஜாக்கள் வந்து அதிகாரம் செலுத்தினாலும் कुछ भी राजाओं आके अधिकार की ना हो, டாலர் வேலை கூடியிருக்கலாம். यदि डॉलर के कीमती भी அடுத்தது बढ़ गया, சைனா பணத்தை கூட்டுறதற்கு வேலை நடந்துகிட்டு இருக்கு. और उसके बाद चाइना के जो पैसा है उनको बढ़ाने के लिए कुछ எந்த काम हो रहा, ராஜ்யங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜ்யங்கள் வந்தாலும் कुछ भी की ना हो सरकार आने में। பழைய சரித்திரங்களை பார்த்தா ஒவ்வொருவருடைய ராஜ்யங்கள்லாம் வீழ்ந்து போய்விட்டது. हम पुराना इतिहास को देखने में हर एक राज्य गिर पड़ा है। பலவிதமான அங்கே பார்க்க முடியுது.
பழைய ஏற்பாட்டு காலங்களில் இருந்து பார்த்தால் எல்லா ராஜ்யங்களும் வீழ்ந்தே போய்விட்டது. पुराना नियम से लेके तो हर एक राज्य गिर पड़ा. ஆனால் தேவனுடைய ராஜ்யம் நிலை நின்று கொண்டே தான் இருக்கிறது. परंतु परमेश्वर का राज्य सर्वदा वो बने रहेगा. பாபிலோனுடைய ராஜ்யம் வீழ்ந்தது. बाबिलोन के राज्य गिर पड़ा. மேதிய பெர்சிய ராஜ்யம் வீழ்ந்தது. मेदिया और पर्सिया के राज्य भी गिर पड़ा. கிரேக்க சாம்ராஜ்யம் மகா அலெக்சாண்டர் வீழ்ந்தது. और यूनानी राज्य वो महा अलेक्जेंडर वो भी गिरा. ரோம சாம்ராஜ்யம் இயேசு கிறிஸ்துடைய காலங்களில் அது வீழ்ந்தது. जो यीशु मसीह के दिन में था रोम का सम्राट वो भी गिरा. அப்போ எல்லா சாம்ராஜ்யங்களும் நாடுகளும் ஒன்று சேர்ந்து நான் என்று தலையை தூக்கினாலும் और कितने भी सारे देशों एक साथ होकर मैं हूं करके अपने सिर हिलाता है. அங்கே தானியேல் கண்ட சொப்பனத்தை போல और जैसे दानियेल ने स्वप्न देखा वैसे எப்படி அங்கே நிச்சயமா கடைசியிலே ஒரு கல் புரண்டு வரும். वे सचमुच आखिरी में एक पत्थर ऐसे उलट पलट कर आएगा. அது சிலையில மோதும். वो मूर्ति पर ठकरेगा. உலகத்தின் சாம்ராஜ்யம் என்று நாங்கள் சொல்லுறோம்ல மோதும். मैं जो कहता है हम इस संसार के सम्राट है उन पर वो पत्थर आकर ठकरेगा. ஆண்டவர் அதெல்லாம் தகர்க்கிறதற்காக அவர் வருகிறார். वो सब हालेलुया उलट पलट करने के लिए वो आ रहा है. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். प्रभु के नाम की महिमा हो. ஆகவே ஆண்டவர் அவருடைய ராஜ்யத்தை அவர் கட்டி கொண்டிருக்கிறார். प्रभु अपने राज्य को बनाते रहता है. பிசாசின் ராஜ்யம் தேவனுடைய ராஜ்யம். शैतान का राज और परमेश्वर का. அதுதான் என்னாம புத்தகம் 24 நாம் வாசித்த 7ஆம் வசனத்துல அவர்கள் ராஜ்யம் மேன்மை அடையும். इसलिए गिनती का पुस्तक 24:7 में पढ़ा उसका राज्य बढ़ता ही our जाएगा. kingdom shall be exalted. उसका राज्य बढ़ता ही जाएगा. அவருடைய ராஜ்யம் இங்கே கவனிக்க வேண்டும் பெருகிக் கொண்டே தான் இன்க்ரீஸ் டிகிரீஸ் இல்ல இன்க்ரீஸ் ஆகி கொண்டே वो தான். घटने वाला नहीं वो बढ़ते जाएगा. ஆகவே அவருடைய ராஜ்யம் மேன்மை அடைந்து கொண்டே தான் இருக்கும். उनका राज्य श्रेष्ठ बनते जाएगा. ஆண்டவருடைய அதற்கு கூடிய சத்தியத்தை நாம் இன்னும் கொஞ்சம் பார்க்க போகிறோம். इसलिए हम और गहरा से उस सत्य को भी अध्ययन करें. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை प्रभु உண்டாகட்டும். के नाम की महिमा हो. இந்த யாக்கோப்பை குறித்து நாம் பார்க்கும்போது அவனுடைய வேர் பற்றியது பூத்து காய்த்து இந்த பூமியை பலனால் நிரப்பினது. और इस याकूब के बारे में देखा तो उनका जड़ पकड़ा फूला फला अपने फलों से जगत को भरा. யாக்கோப்புக்குள்ளே ஒரு தெரிந்து கொள்ளுதல், யாக்கோப்புக்குள்ளே தேவனுடைய ஒரு தரிசனம் இருந்தது. उस याकूब के अंदर और परमेश्वर का दर्शन था. ஈசாக்கும் ஈசாக்கு விவாகம் பண்ணும்போது 40 வயசு. और जो इसहाक शादी हुआ तभी उसका उम्र 40 है. 60 வயசுல பிள்ளைகள் பெற்றெடுக்கிறார். 60 उम्र में बच्चे लोग जन्म பிள்ளை ஒன்றோடு ஒன்று ரெபெக்காவுடைய வயிற்றில் மோதி கொண்டிருக்கு. और भी खा के पेट में दोनों एक दूसरे से लड़ रहा था. வேதத்துல ஒரே ஒரு மனைவிக்காக வேண்டுதல் செய்தவன் ஈசாக்கு தான். और हम शास्त्र में देख सकता केवल एक ही व्यक्ति है और अपने पत्नी के लिए परमेश्वर से ஈசாக்கு ரெபெக்காளுக்காக வேண்டிக் கொண்டான். கர்த்தர் அவனுக்கு ரெபெக்காளுக்கு கற்பத்தணித்தாளாம். इसहाक ने अपने पत्नी रिबीका के लिए प्रार्थना किया. इस कारण रिबीका गर्भवती மனைவிக்காக அங்கே ஆதியாகமம் 25:21 வாசிக்கிறோம். उत्पत्ति 25 में 21 वचन. மறுபடியாயிருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தர் நோக்கி வேண்டுதல் செய்தான். கர்த்தர் அவள் வேண்டுதலை கேட்டதினால் அவன் மனைவி ரெபெக்காள் கர்ப்பந்தரித்தாள் என்று. इसहाक की पत्नी 5 थी इसलिए उसने उसके निमित्त यहोवा से विनती की और यहोवा ने उसकी विनती सुनी. इस प्रकार उसकी पत्नी रिबीका गर्भवती. பிள்ளை ஒன்றோடு ஒன்று மோதி கொண்டிருக்கிறது. लड़की उसके गर्भ में आपस में लिपट के एक दूसरे को मारने लगी. விசாரிக்கிறாள். तब उसने प्रभु से पूछ रही थी. வயிற்றில் 2 பிள்ளைகள் அங்கே பிரிவார்கள். 2 விதமான ஜனங்கள். यहोवा ने कहा तेरे गर्भ से 2 जातियां हैं. 23வது வசனத்தில் வாசிக்கிறோம். 23 वचन. ஒரு ஜனத்தார் மற்ற ஜனத்தாரை பார்க்கிலும் பலத்த இருப்பார்கள், மூத்தவன் இளையவனை சேவிப்பான். और एक राज्य के लोग दूसरे से अधिक सामर्थ्य होंगे और बड़ा बेटा छोटे का अधीन होगा. அதாவது இங்கே கவனிக்க வேண்டும், அதிகமான ஜனங்கள் கொஞ்ச ஜனத்தை சேவிப்பார்கள் அப்படிங்கிற அர்த்தம். அது इसका अर्थ क्या है? जो बहुत सारे लोग हैं वो थोड़ी ही झुंड का अधीन में हो जाएंगे. அதாவது ரேப் என்றால் அந்த எபிரேய பதத்துல ஏராளமான ஜனங்கள். वो इब्रानी शब्द में बहुत सारे लोग. ஸ்தாவீர் என்றால் எபிரேய பதத்துல குறைவு. स्तावीर मतलब इब्रानी शब्द में थोड़ा. அப்ப अनेक ஜனங்கள்
கொஞ்ச ஜனத்தை சேவிப்பார்கள். जो बहुत सारे लोग हैं वो थोड़ी की झुंड के अधीन में होंगे. இந்த யாரு யாக்கோப்பில் இருந்து ஒரு பெரிய ஒரு தோன்றுகிறது. ये याकूब से कैसे उत्पन्न होता? உபாகமம் இங்கே வாசிக்கிறோம், அவங்க கொஞ்ச ஜனம் என்று தான் வேதம் சொல்கிறது. और शास्त्र कहता है वो थोड़ी ही झुंड. உபாகமம் 7:7 வாசிக்கிறோம். व्यवस्था विवरण 7:7. வேகமா எடுத்துக்கொள்ளுங்க. உபாகம புத்தகம் 7:7. व्यवस्था विवरण 7:7. சகல ஜனங்களிலும் நீங்கள் திரட்சியான ஜனங்கள் என்று கர்த்தர் உங்கள் பேரில் அன்பு வைத்து உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. நீங்கள் சகல ஜனங்களிலும் கொஞ்சமாய் இருந்தீர்கள். यहोवा ने जो तुमसे स्नेह करके तुमको चुन लिया, इसका कारण ये नहीं था कि तुम गिनती में और सब देशों के लोगों से अधिक थे. சங்கீதம் 105:12 வாசிக்கிறோம், சொற்ப ஜனங்கள் என்று சொல்வார். आमीन. भजन संगीता 112 में 5 में पढ़ सकता है. இல்ல 105ல 105ஆம் அதிகாரத்துல अच्छा, भजन संगीता 105 में 12வது வசனத்துல அக்காலத்திலே அவர்கள் கொஞ்சம் தொகைக்குட்பட்ட சொற்ப ஜனங்களும் பரதேசியமாய் இருந்தார்கள். 12 वचन. उस समय तो वे गिनती में थोड़े थे, वरन बहुत की थोड़े, और उस देश में परदेश கொஞ்ச ஜனங்கள். आमीन. थोड़ी जान. 2 சாமுவேல் புத்தகம் 8:14 வாசித்தா, दूसरा सामुएल की पुस्तक 8वां अध्याय में 14 वचन. 2 சாமுவேல் புத்தகம் दूसरा सामुएल எடுத்துக்கொள்ளுங்க 8ஆம் அதிகாரம் 8वां अध्याय 14ஆம் வசனத்துல 14 वचन. ஏதேமில், இங்க தாவீதுடைய காலத்துல ஏதேமில் தானியங்களை வைத்தான். ஏதோம் எங்கும் அவன் தானியங்களை வைத்ததினால் ஏதோமியர் எல்லாரும் தாவீதை சேவிக்கிறானார்கள். தாவீது போன எல்லா இடத்திலும் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். फिर उसने एदोम में सिपाहियों की चौकियां बैठाई. पूरे एदोम में उसने सिपाहियों की चौकियां बैठाई, और सब एदोमी दाऊद के अधीन हो गए. दाऊद जहाँ जहाँ जाता वहाँ वहाँ यहोवा उसका जीवन करता था. ஆனால் தாவீதோடு கூட ஒரு கூட்டம் பெறுகிறது. दाऊद के साथ एक झुंड बढ़ता गया. அந்த தாவீது வம்சத்திலே தான் ஒரு ஆண்டவராகிய இயேசு இரட்சணிய கொம்பை ஏற்படுத்தி उस दाऊद के वंश में ही प्रभु उतार के सिंह प्रभु यीशु मसीह को टकराया. அவங்க கவனிங்க, பிள்ளை பிறக்கிறதுக்கு முன்பாகவே யாக்கோப்பினுடைய அந்த தாயின் வயிற்றில் இருக்கும் போதே அங்க ஒரு தீர்மானம் பண்ணப்பட்டிருக்கு. आमीन. जैसे वो याकूब माँ के पेट में था, तब से लेकर उस पर प्रभु यहोवा का मकसद அந்த था. யாக்கோபில இருந்து 12 பிள்ளைகளில் ஒரு யூதாவை தெரிந்து கொள்கிறார். उस याकूब से उत्पन्न हुआ 12 गोत्र से वो यहूदा को चुन लिया. அதான் அங்க வாசிக்கிறோம் மத்தேயு 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல, मत्ती 1 अध्याय 1 वचन. ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு முதல் வசனத்துல வாசிக்கிறோம். 1 वचन में अब्राहम की संतान, दाऊद की संतान, यीशु मसीह की वंशावली. ஆபிரகாம் வாக்குத்தத்தத்தை பெற்றவர். अब्राहम वादा पाया हुआ व्यक्ति है. அந்த தாவீது दाऊद அதற்கு சொந்தக்காரக உரிமையாக அந்த ஒரு கூட்டத்தை ராஜாவாகிறான். वैसे एक वारिस बनकर एक झुंड को राजा बना रहा है. அந்த தாவீதின் வம்சத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து उस பிறக்கிறார். दाऊद के वंश में प्रभु यीशु मसीह का जन्म हुआ. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु के नाम की महिमा हो. இதுல 5 தள்ளப்பட்ட ஸ்திரீகள் யூத ஸ்திரீகளை குறித்து, யூதா வம்சத்தில் பிறந்த அந்த ஸ்திரீகளை குறித்து தள்ளப்பட்ட ஒரு அனுபவத்தில் உள்ளதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. इस अध्याय में 5 निकम्मा टकराया हुआ स्त्रियां के बारे में, जो यहूदा के वंश से ही उत्पन्न हुए, वो स्त्रियां के बारे में लिखा है. அதனால தான் இங்கே கவனிங்க, ஆதியா அந்த மத்தேயு 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் வாசித்தா, मत्ती 1 अध्याय 2 वचन. ஆபிரகாம் ஈசாக்கை பெற்ற பின் ஈசாக்கு யாக்கோபை பெற்றான், யாக்கோபு யூதாவை அவன் சகோதரையும் பெற்றான். அங்க அடுத்தது யூதாவை குறிப்பிட்டிருக்கிறது. आमीन. अब्राहम से इसहाक उत्पन्न हुआ, इसहाक से याकूब उत्पन्न हुआ, याकूब से यहूदा और उसके भाई. यहाँ यहूदा के नाम को लिखा है. இங்க கவனிங்க, யூதாவின் செங்கோல் மீண்டும் உதித்திருக்கிறது. यहूदा का राजदंड दोबारा उठा. யாக்கோபுடைய 12 பேர்கள்ல அந்த யூதாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. याकूब के 12 पुत्र में यहूदा के बारे में कहता है. அதுல இருந்து யூதா பாரேசையும் சேராவையும் தாமாரிடத்தில் பெற்றார். और लिखा यहूदा और तामार से फिरिस जो जोरा उत्पन्न हुई. தாமாரை குறித்து நமக்கு தெரியும், ஒரு தள்ளப்பட்டவள்.
तामार के बारे में हम सब जानता है, वो एक निकम्मा टकराई हुई स्त्री। அடுத்தது பார்த்து சொன்னா 5வது வசனத்துல ராகாப்புங்கிற வேசி தள்ளப்பட்டவள். और 5वें वचन में जो लिखा राहब के बारे में, वो भी निकम्मा टकराई हुई। அடுத்தது யாரு? உரியாவின் மனைவியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. और उरिया के இல்ல ரூத் 5வது வசனத்துல ரூத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. 5वें वचन में रूत के बारे में दिया है। அந்த சந்ததியில வந்தது அடுத்தது யாரு? அங்க யார்? உரியாவின் மனைவி. फिर उसके बाद वो जो उरिया के पत्नी 18வது வசனத்துல அதே இதுங்க சந்ததியில வந்தது 18வது வசனத்துல மரியாள். मैं उसी पीड़ित में आया। 18 वचन में लिखा मरियम। 5 ஸ்திரீகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. 5 स्त्रियां के बारे में। ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु के नाम की महिमा हो। அதாவது தள்ளப்பட்ட அந்த ரிஜெக்டட் அதெல்லாம் செலக்டட் ஆக்குறார். आमेन। जो निकम्मा टकराई हुई वो सबको प्रभु चुन लिया। இயேசு மனுஷரால் தள்ளப்பட்டவர், ஆனால் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர். यीशु मनुष्य निकम्मा टकराया गया, परंतु परमेश्वर से இந்த உலகத்துல தள்ளப்பட்டவர்கள் தான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர். आमेन। जो इस संसार से निकम्मा टकराया जाता, वही परमेश्वर से चुना हुआ। கலிலேய கடற்கரையில गलील समुद्र में தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், आमेन, चुने हुए लोग, மனுஷரால் தள்ளப்பட்டு ஒதுக்கப்பட்டவர்களை मनुष्य जो निकम्मा टकराया जाता था, उन लोगों को அவர்கள் தேடி மனதுருகினார். आमेन। प्रभु उन लोगों को ढूंढा है, उन पर तरस भी खाया। ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु के नाम की महिमा हो। அப்ப யூத கோத்திரத்தை அங்கே தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிறது. यहूदा गोत्र को वैसे அது चुन लिया। யாக்கோபில் இருந்து ஒரு நட்சத்திரம் உதித்தது. याकूब से एक तारा उदय हुआ। ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु के नाम की महिमा हो। அந்த ஆண்டவராகிய இயேசுவை குறித்து நாம் வாசிக்கிறோம். இந்த உலகம் முழுவதும் அவரிடத்திலே சேருகிறார்கள். आमीन। प्रभु यीशु के बारे में हम देखेगा तो ये सारे संसार से उनके अधीन में हो जाता। அதற்கு காரணம் அந்த தரிசனத்தை யாருக்குள்ள இருந்தது? இந்த யாக்கோபு. आमीन। इसका कारण कौन है? वो दर्शन किसके अंदर था? याकूब के अंदर। அல்லேலூயா. हालेलुया। அதாவது அந்த ஈசாக்குக்கு 2 பிள்ளைகள் பிறந்தார்கள். ईसा का 2 जुड़वा बच्चे उत्पन्न हुआ। பிள்ளை பிறக்கிறதற்கு முன்னாலே தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல் வந்துவிட்டது. और बच्चे जन्म होने से पहले परमेश्वर का वो जो रखा हुआ निर्णय मालूम पड़ा। டான் ரோமர் 12ஆம் அதிகாரத்தை, ரோமருக்கு நிருபம் நீங்க எடுத்துக்கொள்வோம். 9ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம். रोमियो को पत्री 9वां अध्याय। ரோமர் 9 வாசிக்கலாம். ரோமர் 9:10 இருந்து வாசித்தால், रोमियो 9वां अध्याय 10वें वचन से लेकर குறிச்சிட்டாலும் उसको குறிச்சிட்டாலும் बेटा उसको குறிச்சிட்டாலும். அப்போ ரோமருக்கு நிருபம் 9ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நான் வாசித்தால், रोमियो 9वां अध्याय में 10वां वचन। இதுவுமல்லாமல் நம்முடைய பிதாவாகிய ஈசாக்கு என்னும் ஒருவனாலே ரெபெக்காள் கர்ப்பவதியான போது, और केवल यही नहीं, परंतु जब रिबका भी एक से अर्थात हमारे पिता इसहाक से गर्भवती थी, பிள்ளைகள் இன்னும் பிறவாமலும் நல்வினை தீவினை ஒன்றும் செய்யாமல் இருக்கையில் தேவனுடைய தெரிந்து கொள்ளும்படிக்கு அவருடைய தீர்மானம் கிரிகளினாலே நிலைநிற்காமல் அழைக்கிறவராலே நிலை நிற்கும்படிக்கு மூத்தவன் இளையவனுக்கு ஊழியவான் என்று அவளுடனே சொல்லப்பட்டது. और अभी तक न तो बालक जन्मे थे और न उन्होंने कुछ भला या बुरा किया था, इसलिए कि परमेश्वर की मनसा जो उसके चुन लेने के अनुसार है, कर्मों के कारण नहीं परंतु बुलाने वाले के कारण है, बनी रहे। அப்படியே யாக்கோபை சிநேகித்தேன் ஏசாவை வெறுத்தேன் என்று சொல்லியிருக்கிறது. उसने कहा जेठा छोटे का दास होगा, जैसे लिखा है मैंने याकूब से प्रेम किया। 11வது வசனம் ரொம்ப முக்கியம். பிள்ளை இன்னும் பிறவாமலும். आमीन। 11वां वचन बहुत मुख्य है। अभी तक न तो बालक பிள்ளை जन्मे थे பிறக்கிறதுக்கும்பாகவே நல்வினை தீவினை ஒன்றும் செய்யாமல் இருக்கையில், और बालक जन्म नहीं हुआ था और वो बच्चे लोग भला या बुरा कुछ ना किया था। நல்வினை தீவினைனா என்ன? भला या बुरा मतलब क्या? நல்வினை இங்கே கவனிங்க. அவன் சேஷ்டபுத்திர பாகத்தை பயிற்றங்குழுக்காக வித்தான். वो ऐसा अपने ऐसा। पहले लोटा भाग को वो दाल के लिए बेच डाला கொடுத்து வாங்கினான். और बेच के वो लिया। ரெண்டாவது என்ன? दूसरा क्या है? யாக்கோப்பு அவருடைய தாய் இங்க அவனுடைய ரோம வஸ்திரம் போட்டு அனுப்பினான் ஆசீர்வாதத்தை வாங்குற. याकूब के माँ ने याकूब पर वो एसाव के रोम का वस्त्र पहनाकर आशीष पाने के लिए भेजा। அது தீவினை. वो बुरा। இந்த 2 நல்வினையும் தீவினையும்
ये भला या बुरा दोनों செய்யறதுக்கு முன்பாக करने से पहले அதான் ரொம்ப முக்கியம். தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலின் படிக்க தீர்மானம் आमेन जो परमेश्वर के चुन लेने के अनुसार हुआ है, கிரியைகளினாலே நினைக்காமல் அழைத்தவராலே நிலைத்திருக்கிறது. आमेन कामों के कारण नहीं परंतु बुलाने वाले के பிள்ளை कारण। இருக்கும் போதே ஒன்றொன்று மோதிக்கொண்டிருக்கும் போதே அவர் விசாரிக்கும் போது தேவனுடைய தீர்மானத்தை சொல்லிட்டார். आमेन जो माँ के पेट में दोनों बच्चे थे, दोनों एक दूसरे से लड़ रहे थे, तब वो परमेश्वर से पूछते समय परमेश्वर याकूब पर रखा वो निर्णय को बता दिया। அப்போ ஒருவனுடைய கிரியையினாலே அவன் நிலை நிற்க முடியாது. आमेन इसलिए एक व्यक्ति के कामों के कारण वो स्थिर नहीं हो सकता। தேவனுடைய தெரிந்து கொள்ளும் அழைப்புக்கு ஏற்ற கிரியை செய்து போறாதால் நிலை நிற்க முடியும். परमेश्वर के चुन लेने के अनुसार ही उनके बुलाने वाले के कारण ही बने रह सकता। ஒவ்வொருவரையும் இப்படித்தான் தாயின் கற்பத்திலே ஒரு தீர்மானம் பண்ணி வச்சிருக்கிறார். ऐसे ही हर एक जनों को माँ के कोख से ही प्रभु निर्णय डाल के Children are gift from the Lord. தேவனுடைய கர்த்தர், அதாவது பிள்ளைகள் கர்த்தர் தந்தனால் வரும் சுதந்திரம் தான். आमेन जो सारे बच्चे प्रभु देने वाला प्रतिफल है। ஆனால் தேவன் தாயின் கற்பத்திலே ஒரு தீர்மானிக்கிறார். लेकिन प्रभु माँ के कोख से ही एक निर्णय डाल देता। அந்த தெரிந்து கொள்ளிருக்கிற அழைப்புகளை சரியாக விளங்கி கொண்டு பிள்ளைகளை தாய் தகப்பன் வளர்க்கவும் வேணும். उस चुन लेने के अनुसार जो निर्णय उन पर वो माता पिता अच्छे से समझ पाकर बच्चे को पालन करना, அதற்கேற்றபடி வளர்க்கவும் செய்யணும். उसी के अनुसार ही पालन करना। அந்த பிள்ளைகளுக்கு அந்த தரிசனத்தை இம்பாக்ட் பண்ணணும். बच्चे के अंदर जो पाया हम पाया दर्शन बच्चे के अंदर भी जाना। கிரியைகளினாலே ஒருவன் நிலை நிற்க முடியாது. कोई भी अपने कामों के कारण बने नहीं रह सकता। இப்போ நான் பிறந்து எனக்குள்ள ஒரு நோக்கம் வேற மாதிரி உலகத்தில் ஆகணும்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். अभी मेरा जन्म होने के बाद मेरे अंदर ऐसे एक दर्शन था, इस संसार में मैं ऐसे ऐसे होना। ஆனால் இங்கே கவனிக்க வேணும், सुनिए, என் மேல தேவனுடைய ஒரு தெரிந்து கொள்ளுதல் தீர்மானம் வேறையா இருந்துச்சு. परंतु मेरे ऊपर रखा हुआ परमेश्वर का बुलावट யாக்கோபுடைய தீர்மானம் வேற, याकूब का जो निर्णय अलग, தீர்மானம் வேற. एसाव पर रखा हुआ निर्णय अलग है। டேவிட்டுடைய தீர்மானம் வேற, ஜெனிசனுடைய தீர்மானம் வேற. डेविड पर रखा हुआ निर्णय अलग है, जेनिसन पर रखा हुआ निर्णय अलग है। ஆனா ரெண்டு பேருக்குள்ளேயும் போட்டி இருந்து கொண்டே இருக்கும். ये दोनों के बीच में कंपटीशन है। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। நீ பெரியவனா நான் பெரியவனா? तू बड़ा है क्या, मैं बड़ा हूँ। அப்ப தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல் இருக்கிறது, அழைப்பு இருக்கிறது. परमेश्वर का एक बुलाहट है। ஒருவன் கிரியைச்சனால அவன் நிலை நிற்க முடியாது. और एक जन भी कामों के कारण बने नहीं रह सकता। என்கிட்ட நல்ல பேர் வாங்கினாலும் நிலை நிற்க முடியாது. मेरे से ऐसे अच्छे नाम लेने से कोई नहीं बना रह அப்போ सकता। தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல் தீர்மானம் இருக்கிறது. परमेश्वर का वो चुन लेने के अनुसार ही होता है। ஆண்டவர் ஒரு உள்ளங்கையில வரைஞ்சு வச்சிருக்கிறார். प्रभु अपने हथेली पर खोद के रखा है। இதற்காகத்தான் वो इस विषय के लिए। அந்த விஷயத்துல இருக்கும்போது நம்மையும் ஒவ்வொருவரையும் கர்த்தர் மேன்மைப்படுத்தியே தீர்வார். आमेन। इसलिए सचमुच हमें प्रभु श्रेष्ठ बनाएगा। தேவனுக்கு எந்த பிள்ளைகளும் கெட்ட பிள்ளை கிடையாது. परमेश्वर की दृष्टि में कोई भी बुराई नहीं, सब भला है, अच्छा ஏன் है। ஏசாவை வெறுத்தேங்கிறார் தெரியுமா? लेकिन प्रभु कहता है एसाव पर मैं அது अप्रिय किया। மல்கியா 1ஆம் அதிகாரம் 2-3 வசனத்துல வாசிக்கிறோம். அது वो भी हम मलाकी पुस्तक पहला अध्याय दूसरा तीसरा वचन में पढ़ता। யாக்கோபை சிநேகித்தன் ஏசாவை வெறுத்தேன். மல்கியா 1ஆம் அதிகாரம் 2-3 मलाकी में पहला अध्याय दूसरा तीसरा वचन में முதல்ல कहता है। தேவன் வெறுக்கல யாரையும் பிள்ளைகளை. आमेन। पहले परमेश्वर किसी बच्चों पर वो बुराई नहीं। ஏசா சபிக்கப்பட்ட அப்ரியே சந்ததியாக नहीं போறதுக்கு அவர் அப்படி செய்யல. அவர் आमेन। ऐसे उनका निर्णय भी नहीं था ऐसा ऐसे श्रापित होने वाला संतान बनना। இங்க அவர் அப்படி செய்யல. प्रभु ऐसे नहीं किया। அந்த தகப்பன் சொல்லக்கூடியதை கொஞ்ச நாள் நீ அடங்கி இருப்பான்னு சொன்னார். आमेन। पिता ने कहा तो थोड़ी देर उसके अधीन में रखना। ஆதியாகம புத்தகத்துல வாசிக்கிறோம். उत्पत्ति का किताब 27ஆம் அதிகாரத்துல उत्पत्ति का किताब எல்லா இடத்துக்கும் ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம் 40வது வசனம். उत्पत्ति 27 अध्याय में 40 वचन। உன் பட்டயத்தினாலே நீ பிழைத்து உன் சகோதரனை சேவிப்பாய். நீ மேற்கொள்ளும் காலம் வரும்போதோ உன் கழுத்திருக்கிற அவனுடைய நுகத்தடியை முறித்து போடுவாய் என்றார். तू अपनी तलवार के बल से जीवित रहे और अपने भाई के अधीन तो हो, पर जब तू स्वाधीन हो जाएगा तब 27ஆம் அதிகாரம் 40வது வசனம். जब तू उसके चूहे को अपने गंदे पर से थोड़ फेंके। தகப்பன் தெளிவாக அந்த தீர்மானத்தை சொல்லிட்டார். आमीन। पिता इसहाक ने कितने ठीक से वो निर्णय के बारे में कह चुका। கொஞ்ச காலம் நீ அவனை நீ சேவிக்கணும்.
तो थोड़ी देर उनके अधीन में रखना ஒரு उसे। காலம் மேற்கொள்ளும் காலம் வரும்போதோ जब तो स्वाधीन हो जाएगा உன் கழுத்து இருக்கிற அவனுடைய நுகத்தடியை முறித்து போடும். तब उसके जुए को अपने गंदे पर से तोड़ फेंके। ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை प्रभु உண்டாகும். के नाम की महिमा हो। அப்ப இதை அதுக்கு தான் சொல்றாரு, அங்க இதை சொல்லி அவன் அதை கேட்கல. फिर भी वो इस विषय को नहीं माना। தகப்பன் எப்போ மரிப்பான் அவனை கொலை செய்யணும்னு நிற்கிறான். मैं ऐसा ने सोचा जिस दिन मेरे पिता मरेगा मैं उनको मार डाले। இதை கேட்டு அனுப்பப்பட்டவன் தான் யாக்கோப்பு. आमेन। தாய் தகப்பன் அவன் இந்த 2 பிள்ளைகளுக்கும் சச்சரவு வராதபடி அந்த தரிசனத்தை காத்து கொள்வதற்காக அந்த யாக்கோப்பை அனுப்பிவிட்டார்கள் பதான் அராமுக்கு. आमेन। ये समाचार सुनकर वो दोनों बच्चे के बीच में लड़ाई नहीं होना, इस कारण माता पिता ने याकूब को जंगल में ஆதியாகமம் 28 வாசிக்கிறோம் 7வது வசனத்திலே அவன் அங்கே வாசிக்கிறோம், அவன் கீழ்ப்படிந்து புறப்பட்டு போனான் என்று வாசிக்கிறோம். आमेन। उत्पत्ति का 28 அவன் கீழ்ப்படிந்து புறப்பட்டு போனான். उत्पत्ति का किताब 28वां अध्याय 7वें वचन में लिखा है, याकूब माता पिता की मानकर पद्दनराम को छल दिया। ஆனால் இவன் தகப்பனுக்கு விரோதமாகவும் தகப்பனுடைய கோபத்தை அந்த சகோதரனுடைய மேல் இருக்கிற கோபத்தையும் இவனுக்கு விரோதமாக அந்நிய ஸ்திரீகளோடு கூட கானானி இடத்துல போய் பெண் கொண்டான். इसलिए एसाव ने वैसे जो माता पिता और वो भाई याकूब पर रखा हुआ गुस्सा कोप के मारे अन्य स्त्रियां से संबंध किया। ஆனால் இங்கே கவனிங்க, அந்த இவனுடைய மந்த இந்த பூமியில தாங்கக்கூடாத செழிப்பு ஆசீர்வாதமாக தான் வந்தான். आमीन। लेकिन एसाव का भेड़ बकरी भी पूरी झुंड पृथ्वी से सकने से बाहर पड़ा था। அதுதான் ஏசாவின் சந்ததி இந்த உலகத்துல பரவுச்சது துன்மார்க்கர்களாக. ओ एसाव के संतान ऐसे ही सारे संसार में फैलने लगा दुष्ट लोग बनकर। அவனுடைய சந்ததி இந்த பூமி தாங்காத மிகுந்த ஜனபலத்த சந்ததியா இருந்துச்சு. एसाव के संतान 36:7 வாசிக்கிறோம். आमीन। उत्पत्ति का किताब 36वां अध्याय 7वां वचन पढ़ सकता। அவருடைய சம்பத்து மீதியா இருந்தபடினா அவருக்கு ஒருமித்து குடியிருக்காம போயிட்டு அவர்களுடைய மந்தை நிமித்தமாய் அவர்கள் தங்கியிருந்த பூமி அவர்களை தாங்கக்கூடாது இருந்ததாம். उनकी संपत्ति इतनी हो गई थी कि वे इकट्ठे न रह सके और पशुओं की बहुतायत के कारण उस देश में जहाँ वे परदेशी होकर रहते थे वो समा न सके। இப்படி ஏசாவினுடைய சந்ததியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. वैसे एसाव के संतान के बारे में दिया है। தேவன் வெறுத்த ஜன கூட்டமாக போகிறான். आमीन। परमेश्वर अप्रिय जाना हुआ झुंड है। இப்படி ஒரு கூட்டம் ऐसे एक झुंड இந்த பூமியில் இங்கே கவனிங்க. அதெல்லாம் கேட்பாங்க சில பேர், யார் அதானி அம்பானி தான் இன்றைக்கி பெரிய ஐஸ்வர்யவான்களாக உலக கோடீஸ்வரலாக இருக்காங்க, மல்டி மில்லியனாக இருக்கிறான், ஆண்டவருடைய பிள்ளைகள் இல்லையேன்னு சில பேர் கேள்வி. ऐसे कई लोग आजकल इस पृथ्वी में सवाल पूछते हैं, क्या है अदानी जी और अंबानी जी ये इस संसार के सबसे बड़े मल्टी मिलियनर है जो यीशु मसीह के लहू से धोए गए उतार पाए हुए लोग कैसे नहीं है? ஆராதனை செய்கிறவர்கள் தான் பலத்திருக்கிறார்கள், அவர்களுக்கு தான் பெரிய ஐஸ்வர்யங்கள் இருக்கிறது, தேசத்தில் அவன் தான் அதிகாரம் செலுத்திட்டு இருக்கான் நீங்கள் சொல்லலாம். आमीन। जो कोई मूर्ति पूजा करता वो लोग के देश में बड़ा झुंड बन के वो लोग के हाथ में अधिकार भी है, ऐसे सवाल पूछते हैं। தேவன் அந்த யாக்கோப்பை ஒரு தரிசனத்தோடு நடத்துகிறார். परमेश्वर याकूब को एक दर्शन के साथ अगुवाई, பரலோக தரிசனத்தோடு நடத்துகிறார். एक स्वर्गीय दर्शन के அதே साथ। போல நம்ம இந்த பூமிக்குரிய தரிசனத்துக்கு ஏற்றபடி நடத்தவில்லை, தேவ தரிசனத்துக்கு ஏற்றபடி நடத்துகிறார். हमें भी इस पृथ्वी के दर्शन के ओर नहीं अगुवाई करता, स्वर्गीय दर्शन के ओर अगुवाई। ஏசா பூமிக்குரிய தரிசனமா போயிட்டான், एसाव के दर्शन पृथ्वी के ओर बने लगा। யாக்கோபு தேவனுடைய தரிசனத்துக்கு ஏற்று நடத்தப்பட்டான். याकूब वो परमेश्वर के दर्शन देखकर யாக்கோபுடைய பட்டது பூத்து காய்த்து பூமியை பல நாள் நிரப்பு நாட்கள் வந்தது. आमीन। इस कारण याकूब का जड़ पकड़ा फूला फला अपने फलों से யாக்கோபுக்கு ஒரு நட்சத்திரம் உதித்தது, याकूब से एक तारा उदय हुआ। அப்ப அந்த யாக்கோபுக்குள்ள ஒரு விசேஷத்தை பார்க்க போகிறோம். याकूब के बारे में जो विशेष बात है हम अभी देखेंगे। அதத்தான் இந்த நாள்ல நம்ம இந்த பைபிள் ஸ்டடில பார்க்கணும். हम आज का दिन अध्ययन करेंगे। இவ்வளவு நேரம் கொடுத்தது எல்லாம் இன்ட்ரோடக்ஷன். अभी जो इतने बार मैंने जो बात किया ये सिर्फ इंट्रोडक्शन, இதை அறிஞ்சாதான் அதை அறிய முடியும். क्योंकि ये विषय को हम जानेगा तो और गहराई याकूब के बारे में जान இந்த सकता है। ஆதியாகம புத்தகத்திலே 33 அந்த எதிரியா இருந்த ஏசாவை சந்திக்கிறதற்கு கடந்து வருகிறான். आमीन। ये उत्पत्ति का किताब 33 33वां अध्याय में देख सकता है, याकूब ने जो बैरी था वो एसाव अपने भाई एसाव से मिलने आ रहा है। பதானராம்ல
லாபானுடைய வீட்டில் 10 முறை சம்பளத்தை மாற்றப்பட்டு 20 வருஷம் சிறுமைப்பட்ட அனுபவத்திலிருந்து அவன் கடந்து வருகிறான். पदान आराम में वो लाबान के घराने में 10 बार उनको जो पहाड़ था उनको भी बदलाव अनुभव में वो आया था. அதாவது 42 அங்கே 31 42ல சிறுமையும் வெறுமையாக ஆக்கப்பட்டவன் என்று சொல்கிறான். आमेन हालेलुया. அந்த ஆதியாகமம் 31 42ல வாஸ்தா, उत्पत्ति का किताब 31वां अध्याय என் 45 பிதாவின் தேவனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் பயபக்திக்குரியவரும் என்னோடு இராமல் போனால் நீர் இப்பொழுது என்னை வெறுமையாக்கி அனுப்பியிருப்பீர். தேவன் என் சிறுமையும் என் கையின் பிரயாசத்தை பார்த்து நேற்று ராத்திரியில் போய் கடிந்து கொண்டார் என்று சொன்னான். मेरे पिता का परमेश्वर अर्थात अब्राहम का परमेश्वर जिसका भाई इसहाक भी मानता है, यदि मेरी ओर न होता तो निश्चय तो अब मुझे छूछे हाथ जाना देता. मेरे दुख और मेरे हाथों के परिश्रम को देखकर परमेश्वर ने बीती हुई रात में तुझे ढांढा. ஆபிரகாமுடைய வாக்குத்தத்தத்துக்கு தரிசனத்துக்கு ஒரு பயபக்தியோடு ஆபிரகாம் இருந்தான். आमीन. अब्राहम पाया हुआ वादा और पाया हुआ दर्शन के लिए भयभीत के साथ चलता था. அந்த ஈசாக்கு அடுத்தது யாரு? ஈசாக்கு பயபக்தியோடு கூட அந்த அந்த தரிசனத்தை இந்த வாக்குத்தை காத்து வருகிறான். उसी भय को जो उनको पुत्र ईसाक वो भी भय के साथ वो दर्शन और அதே பயபக்திக்குரிய அந்த அனுபவத்திலே இவன் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறான். उसी भयभीत के अनुभव में याकूब कभी अगुवाई हो रहा है. 10 முறை சம்பளம் மாற்றப்பட்டது 20 வருஷம் அந்த வனாந்தரத்தின் அனுபவத்திலே வாழ்ந்தான். आमीन. 10 बार उनको जो पहाड़ मिला उनको भी बदला. 20 साल वो जंगल के अनुभव में अगुवाई हुआ. ஆண்டவர் தேசத்துக்கு போன் அனுப்புறார் தெரியும். आमीन. परमेश्वर ने वापस उनको अपने देश में भेज रहा है. இவன் போருக்கு அங்க ஒரு சத்துரு பின்னால வந்த லாபான் அவனுடைய மாமா சத்துருவை நிறுத்திட்டான். தேவன் எச்சரித்துட்டாரு. जो याकूब को पीछे आया एक प्रकार के शत्रु उनके ससुर लाबान उनको प्रभु ने ढांढा है. அடுத்தது அங்க ஏசா காத்து இருக்கிறான். अभी दूसरा एसाव. ராமுழுதும் போராடி ஜெபித்துட்டு போறான். याकूब ने पूरी रात लड़कर प्रार्थना किया. அடுத்தது அந்த 33ஆம் அதிகாரத்தில் அந்த ஏசாவை எதிர்கொண்டு போகிறான். फिर ये 33वां अध्याय में एसाव से वो पेट करने जा रहा. பல செட்டிங்கோட போறான். 33ஆம் அதிகாரத்தில் ரொம்ப செட் பண்ணி वो सब कुछ तैयारी के साथ गया. அவன் அடிச்சிரு, அதாவது அவன் எதிர்கொண்டு வந்தா முதல்ல யார் அடிக்கணும்? முதல்ல पहले वो दासियों के அவனுடைய யாரு रखेलियों को लड़ा. பணிவேடைக்காரிகள் பிள்ளைகளை அவர்களை முதல்ல முன்னால நிறுத்துறான். उसने सबसे आगे लड़कों को समेत दासियों को खड़ा किया. அவன் 400 மனிதரோட வருகிறான். யாரு? ஏசா. क्योंकि ऐसा इनसे मिलने आया था 400 लोग के साथ आया. இவன் அவனை சந்திக்க போகிறான். आमीन. अभी याकूब एसाव से मिलने जा रहा. ஒரு வெகுமதியோட போறான். ये पक्षित के साथ गया. ஆனா அங்க செட் பண்ணி அழகா போறார். सब कुछ अच्छे से अच्छा तैयारी के साथ गया. சந்தித்தான். आमीन. मिला एसाव से. இருவரும் கட்டி அழுகுறாங்க. ये दोनों गला लगा कर रोने लगा. அல்லேலூயா. हालेलुया. அதாவது ஒன்று சேர்ந்தார்கள். दोनों एक साथ हुआ था. அல்லேலூயா. हालेलुया. ஆங்கிலத்தில் அதை சொன்னா கோஹோர்ட்னு சொல்லப்பட்டிருக்கிறது. आमीन. हालेलुया. பெண்ணுக்கு எதிரப்பா மார்க்கருக்கு எதிரக்கா அங்கே எப்பவுமே இதில் வைக்கணும். அப்போ COHORT கோஹோர்ட் வாசிக்கலாம். அந்த வசனத்தை வாசிக்க 4வது அந்த 5வது வசனத்தில் तब उसने आंखें उठाकर स्त्रियां और ஆமாம் ஒன்று ரெண்டு பேரும் கழுத்தை கட்டி முத்தம் செஞ்சு 2 பேரும் அழுது ஒன்று சேர்ந்துட்டாங்க. आमीन. हालेलुया. 4வது வசனத்தில் 4वें वचन में वो दोनों एक दूसरे से गला लगाया हृदय से. அதுக்கு ஆங்கிலத்தில் வாசித்தா அதாவது இருவரும் ஒன்று சேர்ந்தார்கள். இங்கே கவனிங்க. हालेलुया. சில கட்சிகள் பகையா இருந்து அப்படி ஒன்று சேரும். जैसे कि एक पार्टी ऐसे बैरी बन के रहता फिर अचानक दोनों एक साथ होता. ஆனா அவனுடைய கொள்கை வேற இவனுடைய கொள்கை வேற. लेकिन उनका जो रखा है वो निर्णय अलग है, इनके अंदर जो है वो अलग है. இங்கே கவனிக்க. ஆனா இங்கே கவனிக்க வேண்டும். सुनिए. அவன் இங்க 2 பேரும் அழுதுறாங்க. ஆனா அவன் கேட்கிற 5வது வசனத்தை வாசிங்க. 5 वचन पढ़ेंगे. அவன் தன் கண்களை ஏறெடுத்து ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் கண்டு உன்னோடு இருக்கிற இவர்கள் யார் என்றான். அதற்கு அவன் தேவனுடைய அடியானுக்கருணை பிள்ளைகள். तब उसने आंखें उठाकर स्त्रियां और बच्चों को देखा और पूछा
जो तेरे साथ है वे कौन है? उसने कहा ये तेरे दास से இங்கதான் लड़के சொல்லுது அங்க சங்கீதம் 127:3 சொன்னது போல children are gift from the Lord. आमें। जैसे भजन संहिता 123:3 में कहता आमें, सारे बच्चे परमेश्वर से मिला हुआ இங்க प्रतिफल। பாருங்க அங்க இது தேவன் எனக்கு அருள பிள்ளைகள்னு சொல்லுகிறான். आमें। याकूब ने कहा ये सब परमेश्वर ने मुझे दिया हुआ बच्चे लोग। இதெல்லாம் சேர்த்து கொண்டு அங்க பாருங்க அவனுக்கு கிஃப்டாவையும் மந்தையில உள்ள கிஃப்டையும் கொடுக்கறான். 8வது வசனத்தை பார்த்தா 8 वचन में हम देख सकता है पूरे दल के साथ எப்பா, एसाव से मिलने आया। இதெல்லாம் எதுக்குப்பா? एसाव ने कहा ये सब मेरे அவன் लिए சொல்றான் चाहिए। என் ஆண்டுடைய கண்களில் எனக்கு தயவு கிடைத்தது. याकूब ने कहा है कि मेरे प्रभु की अनुग्रह की दृष्टि मुझ पर हो। மை லார்ட், मेरे प्रभु, என் ஆண்டுடைய கண்கள்ல எனக்கு கிருபை கிடைத்தது. मेरे प्रभु की अनुग्रह की दृष्टि मुझ पर हो। அதுக்கு சின்ன எல் தான் போட்டிருக்கோம். आमें। इसका छोटा एल लिखा है। மை லார்ட் இப்படி தான் கொடுத்துருக்கோம். आमें। छोटा एल। அதாவது இத பல தடவை அங்க உபயோகப்படுத்தப்பட்டிருக்க அந்த அதிகாரத்துல. इस अध्याय में छोटा एल डाल के ये शब्द कई बार लिखा है। அதுக்கு மேல ஒரு லார்ட் இருக்கிறார். क्योंकि ये लार्ड से ऊपर एक லார்ட் ஆஃப் लार्ड है। லார்ட், ओ ईश्वरों का ईश्वर, கிங் ஆஃப் கிங், आमें। वो प्रभुओं का प्रभु, राजा ரூலர் का ஆஃப் राजा, ரூலர். आमें। हाकिमों से हाकिम। இங்க பாருங்க இவன் ஒப்புரவாயிட்டு சேர்ந்துட்டாங்க ரெண்டு பேரும். अभी ये दोनों एक साथ हो गया। என் ஆண்டவனுடைய கண்கள் எனக்கு தயவு கிடைத்தது. मेरे प्रभु की अनुग्रह की दृष्टि मुझ पर हो। இது எதுக்குப்பா? ये क्या के लिए, क्या இந்த கண்கள்ல प्रार्थना? எனக்கு ஆண்டவனே எனக்கு கிருபை கிடைச்சது. हे प्रभु तुम्हारे अनुग्रह की दृष्टि मुझ पर हुआ। அந்த இடத்துல யாரு சீஃப்? आमें। कौन ஏசா है? தான் சீஃப். அதான் ஆண்டவனேங்கறான். आमें। वो दोनों जो मिला था उसी में அவன் தான் சீஃப் முதல்வர். ऐसा है पहला है, அந்த இடத்துல மாஸ்டர் எஜமான் அவன் தான். அதனால தான் ஆண்டவனேங்கறான். इसलिए उनको और कहता है मेरे प्रभु। ஆனாலும் அந்த யாக்கோபு அந்த தரிசனத்தை மறக்கவில்லை. परंतु याकूब पाया वो दर्शन उसका अंदर रहता नहीं भूला। சகோதரன் ஒற்றி உறவாடத்தான் தொடர்ந்து வந்து வருகிறார். आमें। भाई ऐसे इसी के साथ होकर गले लगाया। தரிசனத்தை இழக்காத இந்த சம்பவத்தை தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். आमें। याकूब जैसे अपने पाया वो दर्शन को नहीं खोया, वो संभव को हम अभी देखने। 10வது வசனத்துல வாசிக்கிறோம். 10 वचन। அதற்கு யாக்கோப்பு அப்படி இல்ல, உம்முடைய கண்கள் எனக்கு தயவு கிடைத்தேனால். மீண்டும் சொல்றான் உம்முடைய கண்கள், 2வது நேரமும் சொல்றான் உம்முடைய கண்களில் எனக்கு தயவு கிடைத்தனால் என் வெகுமதியை கையிலிருந்து ஏற்றுக்கொள்ள நீர் என் மேல் பிரியமானீர். நான் உம்முடைய முகத்தை கண்டது தேவனுடைய முகத்தை கண்டது போல இருக்காங்க. याकूब ने कहा नहीं नहीं, यदि तेरा अनुग्रह मुझ पर हो तो मेरे पेट ग्रहण कर, क्योंकि मैंने तेरा दर्शन पाकर मानो परमेश्वर का दर्शन पाया है और तू मुझसे प्रसन्न हुआ है। 10வது வசனத்தை மீண்டும் கூட ஹிந்தியில வாசிக்கலாம். पढ़ो। 10வது வசனத்தை. याकूब ने कहा नहीं नहीं, यदि तेरा अनुग्रह मुझ पर हो तो मेरी भेंट ग्रहण कर, क्योंकि मैंने तेरा दर्शन पाकर मानो परमेश्वर का दर्शन पाया है और तू मुझसे प्रसन्न हुआ है। அல்லேலூயா. हालेलुया। அதாவது கவனிக்க வேண்டும். இந்த सुनिए। அதாவது அந்த கிருபையை அவன் நினைத்து பார்க்கிறான். आमेन। वो अनुग्रह को वो स्मरण அடுத்தது किया। 11வது வசனத்தை வாசிக்கலாம். और 11 वचन। தேவன் எனக்கு அனுக்கிரகம் செய்திருக்கிறார். 11வது வசனத்தை வாசிக்கலாம். आमेन। 11 वचन में लिखा परमेश्वर ने मुझ पर अनुग्रह किया। அப்ப தேவன் தான் உம்மை இங்கே கவனிக்க வேண்டும். உம்முடைய இருதயத்தை மாற்றி நம்ம ஒப்புரவாக்கி இருக்கிறார். परमेश्वर ने तुम्हारे हृदय को बदल के मुझसे मेल मिलाप किया। முதல்ல முன்னால வைக்கிறான். தேவன் எனக்கு அனுக்கிரகம் செய்திருக்கிறார். परमेश्वर को आगे, सबसे आगे रखा। परमेश्वर ने मुझ पर अनुग्रह। வேண்டியதெல்லாம் எனக்கு உண்டு, ஆகையால் உமக்கு கொண்டு வரப்பட்ட இந்த என் காணிக்கை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி அவனை வருந்தி கேட்டுக்கொண்டான். அப்பொழுது அவன் அதை ஏற்றுக்கொண்டான். और मेरे पास बहुत है, जब उसने उससे बहुत आग्रह किया तब उसने बेट को ग्रहण किया। பின்பு அவன் நான் புறப்பட்டு அவன் எங்க பாருங்க சகோதரன் சொல்றான், நாம் புறப்பட்டு போவோம் வா, நான் உனக்கு முன் நடப்பேன். फिर ऐसा ने कहा आ हम बढ़ चले और मैं तेरे आगे आगे चलूंगा। இங்க தாங்க இருக்குது. इधर इसमें विषय है। ஹல்லேலூயா. हालेलुया। இங்க ரெண்டு பேரும் அவன் நாம புறப்பட்டு போவோம்னு ஒன்று சேர்றான். ऐसा ने कहा आ हम चलेंगे। இங்கே தான் செப்பரேட், வேறு பிரிக்கப்பட்ட அனுபவம். यहाँ याकूब एक अलग किया हुआ अनुभव में आता है। அதாவது செப்பரேட், अलग, அது ரொம்ப முக்கியம். மாறுபாடான
அனுபவத்தில் இருக்கவன இருந்து வேறு பிரிக்கப்பட்ட ஒரு அனுபவத்துக்கு வருகிறான். ये जो टेढ़ी मेरी संतानों से அதான் अलग किया हुआ அதான் अनुभव। பேதுருடைய முதல் பிரசங்கத்தில் அங்கே அப்போஸ்தலர் 2:40 மாறுபாடான சந்ததி விட்டு விலகி ரட்சித்துக் கொள்ளுங்கன்னு புத்தி சொல்கிறான். प्रेरितों के काम दूसरा अध्याय 40 वचन में प्रेरित पत्रस ऐसे ही बताए कि इस टेढ़ी संतानों से अलग हो, अपने இந்த को बचा உலகத்துல दो। தான் நம்ம இருக்கிறோம், எல்லாருமே எல்லார்ட்டையும் நம்ம அன்பு செய்கிறோம். हम सब ये संसार में रहता सबसे प्रेम करता है। இங்க பாருங்க, நம்முடைய குடும்பத்தில் ரட்சிக்கப்படாதவர்கள் இருப்பார்கள், हमारे परिवार में उधार बिना रहता है, இயேசுடைய அன்பை அறியாது இருப்பார்கள். यीशु के प्रेम को ना जाना बिना रहता है। அல்லேலூயா. हालेलुया। அவளுக்கு அவன் பாட்டி ஜெனிசனுடைய பாட்டி தேடிக்கிட்டே இருக்கிறா, जेनिसन की नानी जेनिसन को ढूंढते லாயில தேடிக்கிட்டே இருக்கா, लाई में ढूंढती है, டேவிட் அத்தை தேடிக்கிட்டே இருப்பா, डेविड को उसको बुआ ढूंढते रही, அவங்க அம்மா தேடிக்கிட்டே இருப்பா. आमेन, लूदिया के लिए उसके मम्मी ढूंढते रही। இங்க கவனிங்க, सुनिए, எனக்கு இப்படி சோதனை வந்து என்ன தேடிக்கிட்டே இருக்கிறவங்க, मुझे भी ऐसे परीक्षा आया था, मुझे நான் தேடுவாரட்டு போக்கங்களா போயிட்டேன். मैं ऐसे गया एक पेड़ के जैसे कोई मुझ पर ध्यान नहीं रखा। இங்க பாருங்க, நான் பீகார்ல இருந்து வந்தேன், எங்க அக்கா வீட்டுல எங்க அப்பாக்குலாம் ரொம்ப சந்தோஷமாயிட்டு வந்துட்டான், मैं बिहार से காணாம आया, போன வந்துட்டான். मैं बिहार से आया, मुझे देखकर मेरे पिता और बहन बहुत आनंद हुआ, अरे आ गया, खो गया था, अब यहाँ गया वापस। மறுபடியும் நீ கப்பலுக்கு போ. दोबारा कहने लगे जहाज में जा। அல்லேலூயா. हालेलुया। மீண்டும் எங்க போ? உன்னுடைய வேலைக்கு போ. तुम्हारा तो काम पे जा। நான் தரிசனம் பெற்றிருக்கிறேன், मैं तो दर्शन पाया व्यक्ति हूँ, எல்லாம் கிழிச்சு குப்பையில போட்டதுக்கு அப்புறம் सब कुछ में फाड़ சிடிசி डाले। எல்லாம் இங்க கவனிக்க வேணும். सुनिए, அப்ப என்னுடைய அழைப்பு என்ன, என்னுடைய திட்டம் என்ன, என்னுடைய நோக்கம் என்னன்னு பார்க்கணும். मेरा दर्शन क्या, मेरे ऊपर रखा हुआ मकसद क्या है, प्रभु मुझे क्यों बुलाया। இவன் சொல்றான், நான் புறப்பட்டு போவோம் வா, நான் உனக்கு முன் நடப்பேன். ऐसा ने याकूब से कहा, हाँ हम बढ़ चले और मैं तेरे आगे आगे चलूंगा। இங்கதான் இந்த டூ அந்த கோகட்டேட்டிவ் அந்த இங்கிலீஷ்ல சொல்லப்பட்டிருக்கு. आमीन। अबे इसे अंग्रेजी में लिखा है, அதுக்கு என்ன கோகட்டேட்டிவ். அல்லேலூயா. हालेलुया। को हो, ஒன்றிணைந்த, ஒன்று சேர்ந்த. அது வந்து ஆக்சுவலி இந்த வார்த்தை வந்து எபிரேய வார்த்தை. आमीन। எபிரேய வார்த்தை இருந்தது இங்கிலீஷ்ல சொல்றாங்க, ये शब्द या इब्रानी शब्द को அது अंग्रेजी எபிரேய வார்த்தை. அது वो इब्रानी शब्द है। அல்லேலூயா. हालेलुया। அதாவது இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து ஆர் யூஸ்ட் இன் த காம்பினேஷன். அல்லேலூயா. हालेलुया। அதாவது ரெண்டு பேரு சேர்ந்து நம்ம போவோம் வாங்கங்கிறான். वो दोनों कहता है आज हम जाएंगे ஒன்று சேர்ந்து. एक साथ होकर, ஆனா அதுக்கு लेकिन நம்ம சேர்ந்து ஒன்று சேர்ந்து போவோம். हम सब एक साथ जाएंगे। வா, हाँ போவோம் வா, हाँ हम बढ़ चले, நான் உனக்கு முன் நடப்பேன். मैं तेरे आगे आगे चलूंगा। இங்க பாருங்க, இது காம்பினேஷன் ஆகுமா? क्या ये दोनों ऐसे जा सकता है? இது ஒத்து போகுமா? आमीन। ये सही है क्या? இந்த கூட்டணி ஒத்து போகுமா? ये जो दोनों पार्टी एक साथ हो गए सही है? சரி, அன்பு ஒப்புரவாயாச்சு, முடிஞ்சுச்சு. ஆனாலும் அவனுடைய திட்டம் நோக்கம் என்ன? ठीक है, प्रेम दिया, मेल मिलाप हुआ, लेकिन याकूब पर रखा हुआ दर्शन क्या है? அவன் லெக்க நோக்கி ஓடுகிறான். वो अपने निशान की ओर दौड़ रहा है। வழியில அவன் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? அதற்கு அவன் பிள்ளைகள், என் பிள்ளைகள் இளம் பிள்ளைகள். याकूब ने कहा है मेरे प्रभु, मेरे लड़के सुकुमार लड़के। சில்ட்ரன் ஆர் ஃப்ரைல் ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. அதாவது மெலிந்த உடல்ந்து நலிவுற்ற ஒரு அந்த பிள்ளைகள். अंग्रेजी में लिखा है एकदम कमजोर लड़का है, ढीला डूला लड़का है। ஆமா. அடுத்தது சொல்றது அங்க வந்து, அதாவது கறவையான ஆடுகள், और दूध देने वाली भेड़ बकरियां। அதுக்கு ஆங்கிலத்தில் நர்சிங், அதாவது பேணி காக்கக்கூடிய ஆடுகள், उस குட்டி. पर ध्यान रखना पड़ता है। சின்ன சின்ன குட்டி, ऐसे भेड़ बकरी मेमना है, அத பேணி காக்கக்கூடிய அந்த கறவல் ஆடுகள். आमीन। हालेलुया। वैसे ध्यान रखना, मेमना किधर गया? எப்ப பலவீனத்தோடு கூட, அதாவது உடல் நலிவுற்று நான் குஞ்சி குருமாவா வச்சுக்கிட்டு வாரப்பா. मेरे साथ जो है वैसे कमजोर लड़के लोग, सुकुमार लड़के, दूध देने वाली पेट बकरियां है। என் ஆண்டவனுக்கு தெரியும். मेरे प्रभु ये என் सब ஆண்டவன் जानता है। இங்கேயும் சொல்றான், இங்கேயும் அந்த வார்த்தை
அந்த லார்டுங்கிறது சின்ன எல் தான் போட்டுப்பட்டிருக்கு. ஆண்டவன்கிற குறிப்பதெல்லாம் சின்ன எல். यहाँ भी वो कहता है, ये वचन में भी है मेरे प्रभु, प्रभु मतलब वो छोटा एल लिखा है, अपने भाई को और कहता. அவை ஒரு நாளாவது துரிதமாக ஓட்டினால் மந்தையெல்லாம் ஆண்டு போகும். यदि ऐसे पशु एक दिन भी अधिक जाए तो सबके सब मर जाए. எவ்வளவு ஒரு தெளிவாக இருக்கிறான். நாம் மெதுவாகத்தான் போகணும். इस विषय में कितने हो ठीक बात करता है. இடறி போயிடக்கூடாது. हमें ठोकर के कारण மறுபடியும் சொல்ல, என் ஆண்டவனாகி நீர் உமது அடியானுக்கு முன்னே போகும். நீர் முன்னாலே போகும். ஏசாவை சொல்றான், நீ போகும். फिर कहता है मेरे प्रभु अपने दास के आगे நான் बढ़ जाए. என் ஆண்டவனிடத்திலே வருமளவும் எனக்கு முன் நடக்கிற மந்தைகளின் கால்நடைக்கும் பிள்ளைகளின் கால்நடைக்கும் தக்கதாக மெதுவாய் அவளை நடத்தி கொண்டு வருகிறேன். और मैं इन पशुओं की गति के अनुसार जो मेरे आगे है और बच्चों की गति के अनुसार धीरे धीरे चलकर शहर में अपने प्रभु के पास पहुंचूंगा. நடத்தி வர்றேன். मैं धीरे धीरे चलकर. அப்பொழுது ஏசா சொல்றான், என்னிடத்தில் இருக்கிற ஜனங்கள் சிலரை நான் உனக்கு நிறுத்திட்டு போட்டுமான்னு கேட்கறான். சப்போர்ட்டுக்கு. एसाव ने पूछा, मैं मदद के लिए अपने साथियों में से कई एक तेरे साथ छोड़ जाऊं. அதற்கு அவன், என்னிடத்தில் என் ஆண்டவனுடைய கண்கள் எனக்கு தயவு கிடைத்தால் மாத்திரம் போதும்பா. याकूब ने कहा, ये क्यों, इतना ही बहुत है कि मेरे प्रभु के अनुग्रह की दृष्टि. அதுக்கு மேலாக எனக்கு ஆண்டவர் இருக்கிறார், ஒருவர் என்னை வழி நடத்த. मतलब मुझे अगुवा करने के लिए एक प्रभु है. இங்கே கவனிக்க வேண்டும். ஏனென்றால் क्योंकि அல்லேலூயா, हालेलुया, இவனுக்கு இங்கே கவனிக்க வேண்டும். இவனுக்கு நடத்துவதற்கு தேவனுடைய சேனைகள் இவனை புறப்பட்டு நடத்தி கொண்டிருக்கிறது. क्योंकि याकूब के साथ परमेश्वर का மக்னாயிம் ஸ்கேம் இவனை நடத்திக்கிட்டு இருக்குது. परमेश्वर का वो जो मकना फरिश्ते लोग நீ என்ன எனக்கு சேனை தரதப்பா. इसलिए क्या है वो एसाव से मदद ले. ஆதியாகமம் 32 முன்னால 1-2 வசனத்தை வாசிக்கலாம். उत्पत्ति का किताब 35 में पहला और दूसरा वचन को யாக்கோபு பிரயாணம் பண்ணுகையில் தேவதூதர்கள் அவனை சந்தித்தார்கள். याकूब भी अपने मार्ग लिया और परमेश्वर से दूत से आ मिले. தேவன் போன் சொல்லி அனுப்பிறது சும்மா அனுப்பல, ஒரு பெரிய சேனையை கொடுத்து அனுப்புறார். யாக்கோபு அவர்களை கண்டபோது இது தேவனுடைய சேனை என்று சொல்லி அந்த ஸ்தலத்திற்கு மக்னாயிம் என்று பெயரிட்டான். उनको देखते ही याकूब ने कहा, ये तो परमेश्वर का दल है, इसलिए उसने उस स्थान का नाम मकनाइम. மக்னாயிம் என்றால் the God's camp. मकनाइम मतलब परमेश्वर का सेना. இங்க லேபர் கேம்ப் இருக்கு இல்லையா? अभी ये जगह का क्षेत्र का नाम जैसे लेबर काम. இது வந்து மிலிட்ரிகள் தங்குறதுக்கு முன்னால பாதி ஒரு சின்ன ரூம் தான் முன்னால. அது ये जगह पहले मिलिट्री लोग रखने वाला जगह था, छोटा छोटा. பிரிட்டிஷ்கார காலத்துல ब्रिटिश लोग जो थे भारत போனதா அவன் பிடிச்சிட்டான். वो जो छोड़ के गया तभी सभी लोग अपने के लिए पकड़ लिए. हालेलुया, हालेलुया. லேபர்ஸ் கேம்ப், लेबर्स कैंप. அதான் இது லேபர் கேம்ப். इसलिए इसका नाम लेबर कैंप. ஆனா இது இங்க கவனிக்க வேண்டும். இதை நம்ம காட்ஸ் கேம்பா மாத்தணும். आमेन. हम ये लेबर कैंप परमेश्वर का सेना बनाना चाहिए. அப்போ சேனை இங்கே அவங்க கூட ஒரு சேனை போய் கொண்டிருக்கிறது. ये याकूब के साथ परमेश्वर के सेना जा. அவனை வழி நடத்தி கொண்டிருக்கிற தேவன் அவனுக்கு முன்பாக ஒரு சேனையை அனுப்புறார். परमेश्वर याकूब के आगे एक सेना को भेजा है. இங்கே கவனிங்க, சேனையை அனுப்புகிறார், सेना को भेजा है. இங்க என்ன சொல்லுது இவன், நான் உனக்கு சப்போர்ட் தரட்டுமான்னு கேட்கிறான். ஏசாவு ने पूछा, मैं तुझे मदद करूं क्या. இங்கே கவனிங்க, எப்பா அவன் தரிசனத்தோட கூட நான் எனக்கு கொஞ்சம் மெதுவா நடத்தணும். आमेन. याकूब दर्शन के साथ बताया, मैं थोड़ा धीरे धीरे अगुवाई करना पड़ेगा. அதாவது யங் சில்ட்ரன் ஆர் ஃப்ரைல், அதாவது உடல் நலிவுட்டு மெலிந்த ஆடுகளோடையும் என் பிள்ளைகளோடையும் ஒரு இதோடையும் போகிற வழியில் மாண்டிடக்கூடாது. हाँ, क्योंकि सुकुमार लड़के कमजोरपन है और भेड़ बकरी वो भी दूध देने वाली है, इसलिए मैं थोड़ा अधिक से ये करेगा तो जल्दी से जल्दी मर जाएगा एक दिन में. அதாவது அந்த எபிரேய பதத்தில் அந்த கோகோட்டேட்டிவ்ங்கிற வார்த்தையை அதுக்கு எதுக்கு கொடுத்துருக்கானா, ஊக்குவித்து எழுச்சி பண்ணுகிற பேச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. அதாவது இதுக்கு இன்னும் இதை சேர்த்துக்கிட்டா இந்த வார்த்தைக்கு எழுச்சியுற அப்படிங்கிற எபிரேய பதத்தில் ரொம்ப எழுச்சியா பேசுறான் யாரு, சகோதரன். जो ये शब्द यहाँ लिखा है कोहोट
एक्टिव हाँ। ये मतलब क्या है? जिलाने वाले एक शब्द को कहा ऐसा ஒரு उसको जिला रहा है। அதாவது உணர்ச்சி விக்கிற அதாவது உணர்விக்கிற எழுச்சியை சில பேர் எழுச்சியா பேசுவாங்க தெரியுமா? कई लोग जैसे ऐसे मोटिवेशनल स्पीच करता है। எழுச்சி பேச்சு. आमेन। பணத்தை சம்பாதிப்பது எப்படி, நீ கோடீஸ்வரனாவது எப்படி, ஜெய்சே. நீ லேண்ட்லார்டாக மாறுவது எப்படி, இப்படி சொல்றா பாருங்க. எழுச்சி எழுச்சி தமிழர் என்று யாரு திருமாவளவனுக்கு பேர் வச்சிருக்கிறான். யாரு? எழுச்சி தமிழர். அதாவது அவன் சீமான் இப்படி கையை வைத்து பேசுறான் எழுச்சி. இப்படி ஒரு கூட்டம் சபைக்கு போறவனு ஒரு கூட்டம் கொடி பிடிச்சிட்டு போறான். ऐसा जैसे बात किया वैसे जो आजकल कलिसिया में जाने वाले एक झुंड भी ऐसे झंडा राजनीति लोग एकदम उत्साही से बहुत शरीरिक उत्साहित करता है ना, वही अनुभव. அதுக்கு தான் பேரு இங்க பாருங்க எபிரேய பதத்துல கோகோட்டேட்டிவ் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. கோஹோட்டேட்டிவ். ஹalleluya. ஹalleluya. இப்படி இங்க கவனிங்க, எழுச்சியை ஊட்டி ஒன்று சேர்றான். ऐसे एसाव ने याकूब को ऐसे जिलाया. அவன் நான் யாருன்னு அவன் தெரிஞ்சுக்கிட்டான். लेकिन याकूब जानता था अच्छी रीति से मैं कौन है. இங்க பாருங்க ரொம்ப தெளிவா இருக்கணும். इस विषय में हम ठीक रखना. நான் யார்? मैं कौन है? நான் ரட்சிக்கப்பட்டவன். मैं उतार पाई. நான் ரட்சிக்கப்பட்டவன். मैं उतार पाई हुई. நான் எனக்கு வாக்கு பண்ணப்பட்டிருக்கிறது நித்திய ஜீவன். आमीन. मेरे लिए आनंद जीवन के लिए எனக்கு வாக்கு எனக்கு இரத்தம் சிந்தினவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. आमीन. मेरे लिए प्रभु यीशु मसीह ही விலையேறப்பட்ட இரத்தத்தால் சம்பாதிச்சிருக்கிறார். என்ன? अनमोल लहू से वो मुझे मोल लिया. பொன்னால் வெளினால் அல்ல, सोना और चांदी से नहीं, குற்றப்பட்ட மாசற்ற இரத்தத்தால் மீட்கப்பட்டவன். निर्दोष और निर्मल लहू से இந்த उतार पाए சிந்தை हुए எப்பவும் लोग. இருக்கணும். आमीन. ये विचार हमारा अंदर நான் लगातार रहे. மீட்கப்பட்டவன். मैं उतार पाई हुई व्यक्ति. அவன் தெளிவா இருக்கிறான். எத்தனை எழுச்சி சப்போர்ட் கொடுக்கிறான், விடமடிக்கிறான். எனக்கு எந்த சப்போர்ட் இல்லப்பா. ஹalleluya. याकूब इस विषय में ठीक रहता था. वो एसाव जितने बार बोला मैंने मदद के लिए किसी को छोड़ूं, लेकिन याकूब मना ரிப்போர்ட் சரியில்லாதவன் இப்படிப்பட்ட சப்போர்ட்டை தான் பெறுவான். आमीन. जिसके रिपोर्ट सही नहीं वो ऐसे ही मदद के लिए ढूंढते रहता है, ரிப்போர்ட் सपोर्ट के लिए. முதல்ல உன் தரிசனத்தை காத்துக்கொள். पहले पाया हुआ दर्शन को सुरक्षित रख. தரிசனம் குறித்த காலத்துக்கு வைக்கப்பட்டிருக்கு. முடிவுகளுக்கு பொய் சொல்லாது. காலதாமத்தால் காத்திரு, வேகமாய் வரும், தாமதிப்பதில்லை என்று ஆபகுக்கு 2:3 சொல்லப்பட்டிருக்கு. आमीन. आबकुक दूसरा अध्याय 3 वचन कहता दर्शन ये समय के लिए रखा गया है, वो नियत समय में पूरा होने वाला. यदि देर तो लगेगा लेकिन तू पाठ छोते रहो, एक दिन आएगा वो पूरा होने वाला. விளம்பைகள். ஹalleluya. हालेलुया. அது இங்கே கவனிக்க வேண்டும். सुनिए, இப்போ ரொம்ப முக்கியம். நான் ஊழியத்துக்கு அழைக்கப்படும் போது என் டைரியில் இதை தான் எழுதினேன். आमीन. जिस दिन प्रभु मुझे बुलाया सेवकाई में बुलावट में, मैं दर्शन- अपने डायरी में ही लिखे रखा தரிசனம் दर्शन, குறித்த காலத்துக்கு வைக்கப்பட்டிருக்கு. क्योंकि दर्शन ये समय के लिए रखा முடிவுல गया. விளங்கும். वो अंत में பொய் मालूम சொல்லாது. पड़ेगा. वो कभी झूठ नहीं बोलता, காலதாமத்தாலும் காத்திரு, विलंब नहीं होगा, வேகமாய் வரும், वो जल्दी से आएगा. தாமதிப்பதில்லை. आमीन. वो देर नहीं लगेगा. அல்லேலூயா. हालेलुया. வேகமாக குதிரைகளையும் அதனையும் ஓடிக்கிட்டு இருக்கும்போது, வேகமான ஓட்டங்கள் இருந்திருக்கும் போது இதைத்தான் எழுதி வச்சேன். आमीन. जितने वेग वेग से घोड़े में रथों में दौड़ते समय उतने वेगों के बीच में मैं ये वचन को अपने डायरी में लिखे रखा है. இந்த காலத்துலலாம் ஊழியம் செய்யறது கஷ்டம். ஜீரோ ஒன்றும் இல்லை. आमीन. उन दिनों में सेवा करना मतलब कुछ வெறும் பைபிள் தான் இருக்கேன்ட்ட. आमीन. सिर्फ मेरे पास बाइबल है. அழைக்கப்பட்டிருக்கும் போது ஒன்றும் இல்லை. आमीन. जब मुझे प्रभु बुलाया मेरे पास कुछ नहीं था. வீட்டு ஊருள்ள வீட்டை எழுதி வாங்கிட்டாங்க. जो हमारे घर था गांव में वो भी लिख डाला. ஜீரோ கர்த்தர் நானும். आमीन. जीरो हो गया, मैं शून्य बन गया. வேற சோதனை வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு சர்டிஃபிகேட்டை கிழிச்சு குப்பையில் போட்டுட்டேன். और भी जो मेरे पास काम के लिए सर्टिफिकेट रखा था कि परीक्षा नहीं आना करके वो भी फाड़ के फेंक दिया. நேபாள் பாட்டில் ஒளிஞ்சிருக்கிறேன். எங்கள் அப்பா ஒரு டெலிகிராம் கேப்டன் லோக்கட்வாலா காம்ப்ளெக்ஸ் இருந்து ஒரு கேப்டன் டெலிகிராம் அடிச்சிருக்காப்ல. मैं नेपाल बॉर्डर में सेवा कर रहा था तभी 2 मेरे டெலிகிராம் வந்திருக்கு. 2 टेलीग्राम आया, एक मेरे पिताजी से और एक जहाज के कैप्टन से. எனக்கு மேலான ஜோனரிட்ட சொல்லாரு, போங்க கப்பலுக்கு போங்க, சம்பாத்தியம் பண்ணலாம். मैं जो वहाँ का मेरा एक सरदार था, लीडर था, उन्होंने कहा आप जा सकता, जहाज में जाएगा तो कमा எழுச்சியை सकता. ஊட்டுவதற்கு நிறைய வரும். वैसे हमें ऐसे जिला के बातें करने के लिए बहुत सारा परीक्षा आएगा बुलावट में. உணர்ச்சி எழுச்சி ஊட்டுறதுக்கு வரும். आमीन. वैसे कहीं मोटिवेशनल स्पीच देंगे. 1998 கலிஃபோர்னியாவில் பைபிள் காட்சி அங்கேயே படிக்கிறதுக்கு வாங்க.
1998 में अमेरिका कैलिफोर्निया में बाइबल कॉलेज पढ़ने के लिए बुलाया? இல்லை, नहीं, நான் வரமாட்டேன், இங்கே தான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். मैं नहीं आऊँगा, मैं इधर ही रहूँगा, प्रार्थना करूँगा। பல ஸ்தாபனங்கள் அழைச்சாங்க, ऐसे कई स्थापन में बुलाया, போகல. नहीं गया। எனக்கு ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறது தான் எனக்கு ஆண்டவர் मैं சித்தம். प्रार्थना करते रखना हो ही प्रभु का इच्छा। இந்த தரிசனத்தை மாண்டு போயிட வச்சிடக்கூடாது. आमीन, क्योंकि ये दर्शन को ऐसे मिट नहीं जाना पाया இங்கே होता। பாருங்க, எழுச்சி ஊட்டத்தக்கதாக வரும். वैसे कई लोग के द्वारा कई प्रकार हमको हिलाने के लिए कोशिश करेंगे। அதனால தான் அந்த ஏசா பாருங்க, அவனை விடலை எழுச்சியா. இப்போ நான் உனக்கு முன்னால் என் கூட வாங்குறான், येसा और याकूब को नहीं போவா, छोड़ा। ரெண்டு பேரும் கம்பைன், அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு போவாங்க. हम बढ़ चले, ऐसे बुलाया। அடுத்தது உனக்கு சப்போர்ட்டா உனக்கு ஆட்களை தரப்பா. फिर भी कहता मदद के लिए कई लोग को छोड़ के जाऊं क्या? எப்பா, உனக்கு முன்னால எனக்கு ஒரு சேனையை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். याकूब ने कहा तेरे से पहले, तू आने से पहले परमेश्वर मेरे लिए एक दल को तैयार किया। ஏமாந்து போயிடக்கூடாது. मैं ठोकर नहीं खाना। அப்படி ஏமாத்துறதற்கு மாயையான அனுபவங்கள் வரும். ऐसे धोखा देने वाले कई व्यर्थ वस्तु हमारे ओर आएगा। பிரசங்கி புத்தகத்துல 35 தடவை மாயைங்கிற வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. सब மாயை மாயை மாயை, எல்லா மாயை. सब उपदेश के पुस्तक में 35 बार लिखा व्यर्थ ही व्यर्थ, व्यर्थ की व्यर्थ, सब कुछ காண்கின்றது व्यर्थ। அநித்தியம், காணாதவை நித்தியம். आमीन, देखी हुई वस्तु तो अनित्य है, जो अनदेखी वस्तु है वो ही नित्य है। இங்கே கவனிக்க வேண்டும், அவன் இடறி போகவில்லை. वो ठोकर नहीं खाया। இடறினானா? वो ठोकर खाए क्या? அவனுக்கு சப்போர்ட் ஏதோ கிடைச்சிட்டு எமோஷன் ஆகக்கூடாது. ऐसे मदद मिलता करके हम इमोशनल नहीं हो रहा, ஒருபோது எமோஷன் ஆகக்கூடாது. कभी हम इमोशनल नहीं हो रहा। இந்த சவுத் இந்தியா கோஆபரேட்டிவ் பேங்க் அவங்களுக்கு நிறைய பிரான்ச் எல்லாம் இருந்துச்சு இந்த மும்பையில். साउथ इंडिया कोऑपरेटिव नाम का बैंक है, उनका ये मुंबई में बहुत सारा ब्रांचेस था, डालिया था। ஜெபம் பண்ணுறதுக்கு அந்த பேங்க்கில் வந்து அவங்க மேனேஜர் கூப்பிட்டாங்க. प्रार्थना करने के लिए वो बैंक का मैनेजर मुझे बुलाया, ஜெபம் பண்ண. प्रार्थना किया। அங்கே இன்னும் எலெக்ஷன் வந்து அவங்க ஜெயிச்சிட்டாங்க. इलेक्शन में वो लोग जय पा लिया। प्रार्थना மும்பையில் பாலாஜி கேட்டர்ஸ்ட்டு பெரியதை வச்சுருக்காங்க. அவருடைய வண்டியில் அப்போ தான் புதுசாக காலிஸ் வண்டி இறங்கியிருக்கிறாரு. அதில் என்னை கொண்டு பாதருக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு 15 லட்சம் ரூபா இடம் வாங்குறதுக்கு சங்ஷன் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. ऐसे मुंबई में बालाजी होटल करके रखा है, वो பாலாஜி கேட்டர்ஸ். कैटरिंग, वो लोग एक नया गाड़ी भी खरीदा था, वो गाड़ी में मुझे इधर तक छोड़ा और उन्होंने बताया फादर को कुछ खिला। விவேக் ஜுவல்லர்ஸ் பக்கத்தில் நான் இருந்தேன். विवेक ज्वेलर्स के बगल में मैं था, तभी उन्होंने बताया फादर को कुछ खिला के அப்ப எனக்கு 15 लाख रुपया इसका ये भी सैंक्शन करना लोन। நான் சொன்னேன், நான் கடன் வாங்க மாட்டேன். मैंने बताया मैं कभी खर्च नहीं लूंगा। எமோஷன் ஆயிடக்கூடாது. ऐसे मदद को देखकर हम इमोशनल உணர்ச்சி ஊட்டக்கூடிய எழுச்சி ஊட்டக்கூடிய பணங்கள் பட்டங்கள் காசுகள் அந்த உலகத்தின் மயக்கத்தில் போயிடக்கூடாது. ऐसे जब हम दर्शन पाके रहता तभी वो संसार के मोहित में, हम व्यर्थ बातों में हम फंस न जाना, ஒருபோதும் போகக்கூடாது. कभी नहीं जाना। செகண்ட் ஆஃபீஸராக ஒரு தம்பி கப்பலுக்கு போயிட்டு இருக்கிறார். और एक भाई सेकंड ऑफिसर है, जहाज में जा रहा है। மும்பையில் ஒரு பெண்ணை விரும்பிட்டார். वो मुंबई में एक लड़की से उसको प्रेम हुआ। அப்பா இது தப்பு, இது நீ பண்ணக்கூடாது, நீ இது தப்பு. அந்த பிள்ளை मैंने उसको टाटा है, ये गलत है, ऐसे என்னையா मत कर। முடிச்சு வைங்க, ஒரு லோனை போட்டு நம்ம ஒரு இடத்த வாங்குவோம். उन्होंने कहा ये शादी के लिए आप मदद करो, एक लोन डाल के एक जगह खरीदो। அதெல்லாம் வேண்டாப்பா, नहीं नहीं नहीं, ऐसे काम मत करो। நான் வேற ஒரு திருமணம் பண்ணி இருக்கிறாப்புல, अभी वो दूसरी लड़की से शादी होकर 2 अच्छे से பிள்ளைகள் जी रहे। இருக்கிறது. अभी उनका 2 बच्चे भी அதுக்காக हैं। அந்த அவனோட வாலிபத்தில் அவன் சொல்கிறான், சொல்லி என்ன நான் ஊக்குவிச்சுக்கிட்டு அவனையும் ஊக்குவிச்சுட்டு என்ன உற்சாகப்படுத்தி உணர்ச்சி பண்ணி அப்படி போயிடக்கூடாது. தரிசனத்தில் वो अपने जवान उम्र में कहता है தேவனில் என்ன அழைச்சாரு, मुझे बुलाया कौन है? மனுஷனை அழைச்சாரு. मनुष्य नहीं। அப்போ அப்படிப்பட்ட ஊக்குவிக்கிற வார்த்தைகள் பலம் வரும். மாம்ச பயம். वैसे कई प्रकार के शारीरिक मदद के रूप में कई लोग बातें करेंगे। இப்படி பல பேர் வந்திருக்காங்க. ऐसे कई लोग आया था मुझको। அல்லேலூயா. हालेलुया। இப்படி பல பேர் அப்பமே இடம் வாங்குறதுலாம் அப்பமே வாங்கியிருக்கலாம், அதெல்லாம் செஞ்சிருக்கலாம். ऐसे का जगह खरीदे तो उसी समय खरीद सकता था। அதுடைய இதில் முதலாவது உன்னை மெதுவாக தரிசனம் குறித்த காலத்துக்கு வைக்கப்படும். ऐसे नहीं है, क्योंकि दर्शन ये समय के लिए रखा गया। முதலை தேவன் யார்,
தேவனுடைய தரிசனம் வேணும். पहले हम ये जानना चाहिए परमेश्वर कौन है और परमेश्वर दिया हुआ दर्शन क्या है। தேவனை குறித்த தரிசனம், परमेश्वर के बारे में दर्शन, தன்னை குறித்த தரிசனம், अपने बारे में दर्शन, அதுக்கப்புறம் தான் தேசத்தை குறித்த फिर தரிசனம். उसके बाद है देश के बारे में दर्शन। இந்த தரிசனம் குறித்த காலத்துக்கு வைக்கப்பட்டிருக்கு. इस दर्शन की बात नियत समय में पूरी होने वाली है। தரிசனம் பரலோக தரிசனம் தெய்வீக தரிசனமாக மாறணும். आमीन हालेलुया। விஷன் ஹெவன்லி விஷன் டிவைன்லி விஷன். जो पाया हुआ आमीन दर्शन और स्वर्गीय दर्शन और ईश्वरत्य दर्शन, இந்த தரிசனத்தை அதை சரியாக பாதுகாத்து கொண்டு போகணும். ये जो पाया हुआ दर्शन को ठीक सुरक्षित के साथ चलना। எத்தனையோ இதுல பார்க்கிறோம், வீழ்ச்சியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். कितने प्रकार का हम देखता है गिरपट को, எத்தனையோ வீழ்ச்சியான சம்பவங்களை ஊழியக்காரர்களை பார்த்துட்டு கேட்டுட்டு இருக்கிறோம். कितने गिरपट के संभव को सेवकाएं में सेवक लोग के बीच में हम सुन रहा देख रहा है। ஆனால் கர்த்தர் இதுவரைக்கும் பாதுகாத்து வந்திருக்கிறார். लेकिन प्रभु मुझे अभी तक संभाला, இன்னமும் பாதுகாப்பார். आगे को भी मदद करेगा। அப்ப மெதுவாய் நடத்தி கொண்டு வருகிறேன் அவன் சொல்லுகிறான். इसलिए நான் வெறுவா நடத்திட்டு போ. याकूब ने कहा अब जाइए, मैं अपने झुंड को धीरे धीरे अगुवाई करेगा। இந்த கேபி யோகனா அவருடைய மினிஸ்ட்ரியில் ஃபார்ம் கொண்டு தந்தாங்க. உங்களுக்கு மாதம் இவ்வளவு தரும் ஒரு பாஸ்டர் வாங்கிட்டு இருக்கிறாரு, அவர் இதை நிரப்புங்கன்னு சொல்லி செம்பூரில் உள்ள பாஸ்டர் ஞானே எனக்கும் தந்தார். केपी यूहन्ना बोलकर एक में सेवकाई में ऐसे फॉर्म देता था, उसको भर के देगा तो पैसा मिलता करके। यहाँ चंबूर का पास्टर ज्ञान मुझे भी वो फॉर्म के ले आकर दिया, आप भी भर दीजिए, पैसा நியூ मिलेगा। டெஸ்டமெண்ட் சர்ச்சுன்னு அவரோட நிரப்புறதுக்கு நீங்களும் இந்த ஃபார்ம் நிரப்பித்தாங்க, உங்களுக்கும் மாதம் கிடைக்கும். आप ये फॉर्म फिलअप करके अच्छा, दीजिए, वरना महीने अगला महीने वरना। कुछ पैसा मिलेगा। இது எனக்கு வேண்டாம். मैं मना कर दिया। ஒருத்தர் வானத்தின் வாசல்னு சொல்லிட்டு நம்ம ஊழிய சகோதரி வீட்டுக்கு அவர் சொந்தக்காரர் இறந்துட்டா. அவர் இந்த தினகரன் ஐயாவுடைய இதில் இருந்து, அவர் பவர் மினிஸ்டரில் இருந்து அவர் வந்தவர். और जो हमारे पास सेवा किए थे वो बहन अभी नहीं मर गई, उनके घर पे आया था वो आसमान के फाटक बोलकर एक सेवक, वो तिनगर नैया का वो सेवा में भी था। அவர் நிறைய அந்த டைமில் உதவி செய்தார். वो उसी समय में बहुत मदद किया था। நீங்கள் ஒரு சர்ச் இந்த வாங்குறதுக்கு ஒரு டிராயிங் போட்டு வரைபடம் போட்டு எனக்கு தாங்க, அதுக்கு ஐயாட்ட போய் நாங்கள் சங்ஷன் பண்ணி வாங்கி தரேன். उन्होंने कहा आपका जो चर्च बनाने वाला वो चित्र वो सब प्लानिंग बना के मुझे दीजिए, मैं अय्या के पास जाके वो मदद ला के दे दूँ। அவர் தினகரன் ஐயாவுடைய ரிலேஷனு ஒரே ஊருக்காரன். ஐயா அது எனக்கு ஆண்டர் ஜெபம் பண்ணுறேன், ஆண்டர் சித்தம். वो तिनगर नैया का रिलेशन था, मैंने बता दिया नहीं मैं प्रार्थना करूँगा। 2000 நடந்துச்சு. ये 2000 में हुआ था। அப்போ இங்கே கவனிக்க வேண்டும், எமோஷனாக, அதாவது நம்ம ஏதோ ஒன்று, நம்ம யாரையும் எல்லாரையும் ஏற்றுக்கொள்கிறோம், ஒன்றிணைகிறோம், ஆனால் ரொம்ப கவனமாக உங்களுடைய தரிசனத்தை மேல் கவனமாக இருக்கு. हम भी सभी सबको ग्रहण करता, उनसे मेल मिलाप हो जाता, लेकिन पाया हुआ दर्शन में நான் பல பேர்கிட்ட பழகிறேன், பல ஊழியக்காரோட பழகிறேன், பல பேர்கிட்ட பழகிறேன், எல்லாத்தையும் பழகினாலும் உடைய தரிசனத்தை ஒருபோதும் விட்டு கொடுத்தேன். मैं भी सभी से बात करता हूँ, सभी से मेल मिलाप होता हूँ, लेकिन पाया हुआ दर्शन कभी मैं छोड़ता नहीं। என்னைக்கு முன்பாக அவர் சேனையாக நடத்தி கொண்டிருக்கிறார். क्योंकि मुझे उनका दल, उनका सैनिक मेरे மக்னாயிம் தி காட்ஸ் கேம்ப் என்ன நடத்திக்கிட்டு இருக்கு. நீ என்னப்பா எனக்கு பெரிய சப்போர்ட் தர? क्या परमेश्वर का दल वो मकनायम मुझे अगुवाई करता, तू क्या मुझे मदद करेगा? ஏன்னா ஒரு மெதுவாக இந்த இவங்களை பராமரித்து இதை கொண்டு போகணும், மலியில் மாண்டு போவாங்க, மெதுவாக நடத்தணும். हाँ है, क्योंकि मेरे पास जो है सारे मेमना और भेड़ बकरियों को मैं धीरे से ही अगुवाई करना पड़ता, இடரல் இல்லாமல் நடத்தணும். ठोकर बिना अगुवाई करना। எவ்வளவு ஒரு தரிசனத்துக்குள்ள இருந்திருக்கிறார். कितने अच्छे दर्शन पाया था याकूब। தாவீது கரவலாடின் முன்னே நடந்தவன். और दाऊद भी वैसे दूध देने वाले बच्चे को पीछे சங்கீதம் 78 அதிகாரம் 70வது வசனத்தை திருப்பி கொடு. भजन संहिता 78वां अध्याय में 70वां वचन। சங்கீதம் 78 அதிகாரம் 70வது வசனம். भजन संहिता 78 में 70। தம்முடைய தாசராகிய தாவீதை தெரிந்து கொண்டு ஆட்டு தொழுவங்களிலிருந்து அவனை எடுத்தார். फिर उसने अपने दास दाऊद को चुनकर भेड़शालाओं में से ले लिया। கரவலாடுகளின் பின்னாக திரிந்த அவனை தம்முடைய ஜனமாகிய யாக்கோப்பையும் தம்முடைய சுதந்திரமாகிய இஸ்ரவேலையும் மேய்ப்பதற்காக அழைத்து கொண்டு வந்தார். वो उसको बच्चे वाली भेड़ों की पीछे पीछे फिरने से ले आया कि वह उसकी प्रजा याकूब की अर्थात उसके निज भाग इस्राएल की चरवाही करे। கரவலாடின் பின்னாக திரிந்த அவனை,
बच्चे वाली भेड़ों के पीछे पीछे फिरा था। அல்லேலூயா. हालेलुया। கரவலாடுனா என்ன? बच्चे वाली भेड़ मतलब क्या? சின்ன குட்டியையும் சமந்துக்கிட்டு தூக்கிட்டு எப்படி 99 ஆடை விட்டுட்டு அந்த புறஜாதிகள் தரிசனமாக ஒரு ஆட்டை தேடி போறது தான் இயேசு சொல்கிறார். जैसे यीशु मसीह भी ऐसे का वर्णन करता था, जो 99 भेड़ों को छोड़ के वो जो फटकी को एक भेड़ जो अन्य जातियों को ढूंढ के गया। விவரம் தெரிஞ்சவங்க, நியாயப்பிரமாணத்தின்படி எல்லாம் தெரிஞ்சவங்க. आमीन। यीशु ने कहा तुम तो सब व्यवस्था को जाना हो लोग, ஒரு ஜாதிகள் தரிசனத்துக்கு போங்க. अन्य जात के दर्शन बनाया। அதுதான் அங்க லூக்கா 15ல வாசிக்கிறோம், वो ये लूका 15 में, மத்திய 18ல வாசிக்கிறோம். मत्ती 18 में। அப்ப இங்க கவனிக்க வேண்டும், கரவலாடின் பின்னாக திரிந்த அவனை बच्चे वाले भेड़ों के पीछे फिरा था। யாரை தெரிந்து கொள்கிறார்? किस व्यक्ति को चुन लेता है? தம்முடைய ஜனமாகிய யாக்கோபை தம்முடைய சுதந்திரமாகிய இஸ்ரவேலை மேய்ப்பதற்கு அழைத்தார். उसकी प्रजा याकूब को अर्थात निज भाग इस्राएल को चरवाई करने के लिए இவன் बुलाया। அவர்களை தன் இருதயத்தின் உண்மையின்படி மேய்த்து தன் கையின் திறமையின்படி அவர்களை நடத்தினான். दाऊद करे मन से उनकी चरवाई की और अपने हाथ की कुशलता से उनकी अगुवाई की। என்னதான் வேகமா முந்திரி கொட்டை மாதிரி பேதர் பேசினாலும் जितने ही पत्रस आगे आगे बात किया था, फिर भी அவர் தரிசனமாகி 40 நாள் தரிசனத்துல 40 दिन दर्शन देकर என்னை நேசிக்கிறாயா, என் அன்மையில் அன்பா இருக்கான்னு கேட்கிறார். ए पत्रस तो मुझ पर प्रेम रखता क्या, ऐसे पूछा। 3 நேரம் கேட்கிறார். 3 बार पूछा। முதல்ல என்ன தெரியுமா சொன்னாரு? என் ஆட்டுக்குட்டியை மேய்ப்பாய். आमीन। वो पहली बार पूछा, तब क्या कहा मालूम है? நீ ஆட்டுக்குட்டியை மேய்க்காம ஆட்டை மேய்க்க முடியாது. पहले तो मेमना को चराए बिना फिर तो भेड़ों को कैसे चराए? எல்லாம் சபை சுவிசேஷம் அறிவிக்காமையே எங்கேயாவது சேர்ந்தவனை சேர்த்து கூட்டி சேர்க்கிற சபையா போச்சு. आजकल का कलीसिया ऐसे ही हो गया, सुसमाचार बिना कैसे भी उन लोगों को इकट्ठा करना। மனம் திரும்பாதவெல்லாம் திருச்சபைக்குள்ள மெம்பர்ஷிப் ஆயலாம். जो मन न फिरता है वो कलीसिया के अंदर आ जाता है। ரட்சிக்கப்பட்டவர்களை சபையிலே அனுதினம் சேர்த்து வந்தார். அதுதான் அங்கே எத்தியோப்பியாவிலே என்னது முதல் சபை உண்டானது. आमीन। वचन कहता है जो जो विश्वास करने वाले को वो कलीसिया में इकट्ठा किया था। முதல் சபை எங்க உண்டாச்சுது? पहले कलीसिया कहाँ हुआ था? இங்க கவனிங்க. அப்போ अंत्योकिया में। அந்தியோக்கியால, எத்தியோப்பியால अंत्योकियाல अंत्योकिया में हुआ था। முதல் இங்க கவனிக்கிற கிறிஸ்தவர்கள் என்று பெயர் பெற்றார்கள். उन लोग அது யார்? மனம் திரும்பியவர்கள். वो कौन है? मन फिराया हुआ झूठ। மனம் திரும்பாதவனுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து மனம் திருந்தாதவனுக்கு மெம்பர்ஷிப் கொடுக்க கூடாது. और जो मन नहीं फिरता उनको बपतिस्मा नहीं देना, उनको मेंबरशिप कभी नहीं। கிறிஸ்தவ அடிப்படை முதல் ஃபவுண்டேஷனே மனம் திரும்புதல். आमीन। मेसिया का बेसिक क्या है? पहले मन फिराना। கூட்டத்தை சேர்த்து அமைப்பை கட்டுறதற்காக சேர்க்கப்பட்டிருக்கும். वैसे पूरे झुंड को इकट्ठा करके एक समाज बनाना वैसे नहीं। ஆட்டுக்குட்டியை மேய்க்காம சுவிசேஷம் அறிவிச்சு மனம் திரும்பி அந்த ஜனத்தை சேர்க்காம எங்கேயோ ஒரு எப்படியாவது வந்துடணும், ஒரு கூட்டத்தை கூட்டணும், காணிக்கை போடணும், கட்டடத்தை கட்டணும், பூமி வாங்கணும், சொத்து வாங்கணும், இதான் தரிசனம். सुसमाचार सुना के एक झुंड को मन फिरावे अनुभव में इकट्ठा करना, लेकिन वो छोड़ के कैसा भी लोगों को इकट्ठा करो, दान ले लो और इमारत बना और धन दौलत को इकट्ठा करो, बंगला बनना, ऐसे ही आजकल का दर्शन। சபைங்கிறது அப்படித்தான் வேதம் சொல்கிறது. कलीसिया मतलब इसी प्रकार எக்லீசியா வெளியே அழைக்கப்பட்டவர்கள். एक्लीसिया बाहर बुलाए गए। சர்ச்ல என்ன? வெளியே அழைக்கப்பட்ட ஒரு கூட்டம். चर्च मतलब क्या है? अलग किए हुए झुंड। மனம் திரும்புதல், मन फिराना ரொம்ப முக்கியம். மனம் திரும்புதல் திருச்சபைக்குள்ள मन முதல். फिराना कलीसिया का बेसिक। அந்த அஸ்திவாரம் முதல்ல உபதேசத்தை இல்லாதனால சும்மா மேலான ஏதோ ஒரு அஸ்திவாரத்தை போட்டு கட்டிறாங்க. वैसे उसी प्रकार का नींव नहीं उपदेश, किसी प्रकार का नींव डाल के इमारत को बना देता। புல் வைக்கோல் போன்ற முதலானதை போட்டு கட்டிறாங்க. कुछ भी घास बीज रख के बना देता। அதனால அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார், इसलिए प्रेरित पौलुस कहता है, அங்கே வாசிக்க 1 கொரிந்தியர்கள் நிருபத்திலே அவர் சொல்கிறார் 3ஆம் அதிகாரத்துல, पहला कुरिन्थियों 3 अध्याय, சிற்பாசி அங்கே எனக்கு அருளப்பட்ட 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 10வது, எனக்கு அருளப்பட்ட தேவ கிருபையின்படியே புத்தியுள்ள சிற்பாசியை போல அஸ்திவாரம் போட்டேன், வேறவன் அதுமேல் கட்டுகிறான், அவனவன் தான் அதன் மேல் இன்ன விதமாய் கட்டுகிறான் என்று பார்க்க கடவன். என்ன விதத்துல கட்டுறான் பார்க்கணும். पहला कुरिन्थियों 3 अध्याय 10 वचन। परमेश्वर के उस अनुग्रह के अनुसार जो मुझे दिया गया, मैंने बुद्धिमान राजमिस्त्री के समान नींव डाली और दूसरा उस पर रत्ता रखता है, परंतु हर एक मनुष्य चौकस रहे कि वह उस पर कैसे रत्ता रखता है।
புத்தியுள்ள சிற்பாசரி எதுல கட்டிக்கிட்டு இருக்கிறான் பார்க்கணும். बुद्धिमान राजमिस्त्री என்ன விதத்துல கட்டிக்கிட்டு இருக்கான்னு பார்க்கணும். हमें कैसे वो नींव डाला देखना है. அங்க வளருது இங்க வளருது, கட்டடம் வாங்கிட்டான், ஏக்கர் வாங்கிட்டான், ஊழியம் வந்துட்டு எப்படி என்ன விதத்துல கட்டிக்கிட்டு இருக்கான். इधर बढ़ते जाता उधर बढ़ते जाते, इधर बड़ा इमारत बना दिया. हालेलुया. किस प्रकार போடப்பட்டிருக்கிற அஸ்திவாரமாக இயேசு கிறிஸ்து அல்லாமல் வேற அஸ்திவாரத்தை போட ஒருவனாலும் கூடாதுட்டார். क्योंकि उस नींव को छोड़ जो पड़ी है और वह यीशु मसीह है, कोई दूसरी नींव नहीं डाल सकता. ஜாதியில அஸ்திவாரம், जाति से नींव, ஐஸ்வர்யத்துல கொண்டு அஸ்திவாரம், धन ஐஸ்வர்யம் दौलत से नींव. எப்படி மனம் திரும்பினவர்கள் கிறிஸ்துவனுடைய அஸ்திவாரங்கிறது முதலாவது இங்கே கவனிக்கணும். மனம் இயேசு ரத்தத்தினால் கழுவப்பட்டு சம்பாதிக்கப்பட்ட சபையா இருக்கணும். हाँ, मसीह के नींव मतलब प्रभु यीशु मसीह से धोया हुआ, दो दाम देकर ஒருவன் मोल அந்த लिया हुआ அஸ்திவாரம், कलीसिया. ஒருவன் அந்த அஸ்திவாரத்தில் பொன் வெள்ளி விலையேறப்பட்ட கல் மரம் புல் வைக்கோல் ஆகிய இவைகளை கட்டினால், यदि कोई इस नींव पर सोना या चांदी या बहुमूल्य पत्थर या कांट या घास या फूस का रत्ता रखे, அவனுடைய வேலைப்பாடு வெளியாகும், तो हर एक का काम प्रकट हो நாளானதை जाए. விளங்க பண்ணும். आमेन. क्योंकि वह दिन उसे बताएगा. ஏனெனில் அது அக்கினியினாலே வெளிப்படுத்தப்படும். அவனவனுடைய வேலைப்பாடு எத்தன்மை உள்ளது என்று அக்கினியினால் பரிசோதிக்கப்படும். इसलिए कि आग के साथ प्रकट होगा और वह आग हर एक का काम परखेगी कि कैसा है. அதன் மேல் ஒருவன் கட்டினது நிலைத்தால் அவன் கூலியை பெறுவான். जिसका काम उस पर बना हुआ स्थिर रहेगा वो मजदूरी पाएगा. ஒருவன் கட்டினது வெந்து போனால் நஷ்டமடைவான், அவனோ ரட்சிக்கப்படுவான். அதுவும் அக்கினி பட்டு தப்பினது போல இருக்கும். यदि किसी का काम जल जाएगा तो वह आनी उठाएगा, पर वह आप बच जाएगा, परंतु जलते जलते. அக்கினிக்கு தப்பப்பட வேண்டும். आमें उस आग से हम बच नहीं கடைசி कर. அழிவு அக்கினியில தான். आमेन. आखिरी अंत कैसे होता? अग्नि से होता. மோதிட்டு இருக்கிறான் தேசங்கள். देशों ऐसे लटकते रहता है. என்கிட்ட வெப்பன்ஸ் இருக்குது. आमें. मेरे हाथ में हथियार है. பாகிஸ்தானுக்கு பாக்கி யாரு நம்ம उक्रेन. உக்ரைன்காரன் இந்த உலகத்திலே ட்ரோன் பண்ணக்கூடிய பெரிய கம்பெனியை நடத்திருக்கான். 3 வருஷம் யுத்தத்தை நடத்திக்கிட்டு இருக்கான். அவன் சப்ளை பண்ண போறாங்க. अभी जो यूक्रेन है 3.5 वर्ष लगातार युद्ध हो रहा है. वो लोग के ऐसे सारे संसार में ड्रोन बनाने में अभी एकदम आगे है. वो अभी पाकिस्तान को भी ड्रोन देता है. அந்த காலத்திலிருந்து நாடுகள் ஆயுதங்களை வாங்கிட்டு தான் இருக்கான். उसी दिन से लेकर कई देशों हथियार कमाते रहता है. ராஜீவ் காந்தி காலத்தில் போப்பஸ் பீரங்கி ஊழல்னு சொன்னான். और राजीव गांधी के दिन में कहता था ऐसे मिसाइल क्या போபஸ் फोबस मिसाइल. இப்போ வந்து ரஃபேல் ஊழல்ங்க. अभी जो कहता रफेल नाम, ரஃபேல் விமானத்தை வாங்கி ஊழல்ங்க. रफेल विमान लेकर. நாடுகள் யுத்தத்துக்கு எல்லாம் இதுகளையும் சேர்த்து கொண்டு தான் இருக்கிறான். वैसे हर एक देश युद्ध के लिए सब कुछ कमाते पटोर के रखता है. ஈரான்காரன் கட்டி இத்தனை வருஷத்தை 35 வருஷமாக 40 வருஷமா ஆயுதத்தை கட்டி கொண்டிருந்த அந்த கமானியை வீழ்த்தியாச்சு. जो ईरान में लगातार 35 और 40 साल हथियारों को बटोर के रखा था, उनको अभी हरा दिया. இன்னும் ஆயுதங்களை வச்சிருக்கிறான். और भी उनके पास हथियार है. அமெரிக்கா போட்டுட்டு அவன் சோர்ந்து போயிட்டு ஆளுட்டான். अमेरिका उसको नष्ट करने के लिए मिसाइल डाल के अभी वो निराश हो गया. அவன் வடகொரியாக்காரன் பெரிய நிமிடம் நிற்கிறான், கிங் காங். और जो बड़ा कोरिया उत्तर कोरिया में है वो किंग खाम उसका नाम है. சைனா வாயை பொளந்துகிட்டு இருக்கான். யாரை விழுங்க चिन्ह देश है वो भी आ करके मुंह खोल के बैठा किसको निगल डालूं. ரஷ்யா பெரிய அண்ணன் அடுத்தது. और सबसे बड़कुआ भाई रसिया அக்கினினால அழிவு. आग से अंत அந்த பேதுரு எழுதுகிறார். அது पत्रस लिख रहा. அப்ப கவனிக்க வேண்டும். सुनिए. ஆனால் எந்த விதத்தில் ஒருவன் கட்டி கொண்டிருக்கிறான் தேவனுடைய ராஜ்யம். लेकिन परमेश्वर का राज्य किस रीति से உலக ராஜ்யத்தை போல கட்டி கொண்டிருக்க கூடாது. संसार के राज्य किसी से परमेश्वर का राज्य नहीं. ஏசாவுடைய ராஜ்யம் வேற, ऐसा का राज अलग, அவனுடைய சந்ததி வேற. उनका संतान अलग है. அவனை வெறுத்தேன்னு சொல்லிட்டார். उनका प्रिय जाना. நான் யாக்கோபை சிநேகித்தேன். याकूब पर प्रिय. யாக்கோபுடைய வேர் பற்றி பூத்து याकूब का காய்த்து जड़ புதிய पकड़ा மலரால் फूला நிரம்பினது. भला उसके फलों से जगत அவருடைய भरा. ராஜ்யம் மேன்மை அடைந்ததுக்கு காரணம் उनका राज्य बढ़ता ही गया. कारण क्या?
எழுச்சியாக சொல்ற ஏசாவுடைய வார்த்தையை கேட்டுட்டு அவன் பின்னால போல. ऐसे याकूब एसाव के वो बात मानकर उनके पीछे नहीं गया. நான் கரவலாட வச்சிருக்கப்பா, நான் சின்ன பிள்ளைகளை வச்சிருக்கேன், மெதுவா தான் நடந்து போகணும். मेरे सुकुमार लड़के हैं और दूध देने वाले बच्चे वाले भेड़ है, मैं धीरे ही अगुवाज कर. அதனாலதான் பேதுருவை பார்த்து சொன்னாரு, என்ன சொன்னாரு யோவான் 20ல, நாட்டுக்குட்டியை மேய்ப்பாயாக. इसलिए इस पत्रस के और कहा, 21 யோவான் 21ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல சொல்கிறார், என் ஆட்டுக்குட்டியை மேய்ப்பாயாக. यूहन्ना 21:15 वचन, मेरे मेमना को चरा. ஃபீட் மை lamb. मेरे मेमनों को चरा. ஹல்லேலூயா. हालेलुया. அடுத்தது சொல்றாரு, என் ஆடுகளை மேய்ப்பாக. அதுக்கு இங்கிலீஷ்ல tend my sheep. मेरे भेड़ों की रखवाली कर. அதாவது दूसरा कहता, பேணி பராமரி அப்படிங்கிற அர்த்தம். मतलब रखवाला करो. அடுத்தது சொல்றாரு, என் ஆடுகளை 17 என் ஆடுகளை மேய்ப்பாயாக. फिर कहता था मेरे भेड़ों को feed चरा. my sheep அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது ஆங்கிலத்துல. मेरे भेड़ों को चरा. அதாவது तीसरे बार. டேக் கேர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. आमेन. முதல்ல ஆட்டுக்குட்டியை மேய்க்காம நீ எனக்கு ஆடை மேய்க்க. पहले तो मेमनों को चराने नहीं आता तो कैसे भेड़ों को चराएगी. முதலாவது நீ மெதுவாக, ஹல்லேலூயா, हालेलुया. வேகமாக, டக்குன்னு இங்க பாருங்க, உடனே ரட்சிக்கப்பட்ட, ஞானஸ்நானம் எடுத்த, அடுத்தது ஊழியம், அடுத்தது என்ன ஊழியர் கூட்டம், உடனே 25 இடத்துல நான் ஊழியம் செய்கிறேன், இப்படி ஒரு அந்த ஊழியம் இந்த ஊழியம் பெரிய லிஸ்டே போட்டுறாங்க, ஃபுட் நோட்ஸ். आमेन. जो उतार पाता बपतिस्मा लेता तुरंत 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 मेरे हाथ में 25 सेवा है, ये सेवा और वो सेवा और बड़ा पटिया दे देता. அந்த ஊழியம் இந்த ஊழியம் பெரிய பட்டியலை போட்டு இதற்கு பணம் அனுப்புங்கள். एक बड़ा पटिया दे देगा, इसके लिए पैसा भेजो. முதல்ல எந்த ஆத்மாக்கு நீ சுவிசேஷம் அறிவிச்சு மனம் திரும்பினார்கள்? पहले कौन से प्राण के लिए तू सुसमाचार सुनाया, वो मन फिराया क्या? முதல்ல மெதுவாக ஒரு ஜனத்திற்கு ரட்சிப்பினத்தை சொல்லி அந்த ஆட்டுக்குட்டியை மேய்த்து அவங்கள எப்படி அவங்களுக்கு ஆகாரம் போஷித்து அந்த ஆடை சரியாக மேய்த்து பேணி காக்கணும். और पहले यही बेसिक है. पहले एक प्राण को अच्छे से धीरे से सुसमाचार सुना के उनको मन फिराए अनुभव आना, उनके गुथार के अनुभव में मेमना को जैसे चराता वैसे उनको खिलाते पिलाते. கரவலாடின் பின்னாக திரிந்த அவனை, बच्चे वाले भेड़ों को पीछे फिराता दाऊद. அவனுக்கு தாங்க திறமை இருந்தது. आमीन. அந்த தாவீதுக்கு திறமை, அவனை தான் தெரிந்து கொண்டார். वो दाऊद को सब कुछ मालूम था, उनको प्रभु छू 7 लिया. பிள்ளைகள் தான் மிலிட்டரியில இருக்கான், அங்க இருக்கான், அவன் இல்லை. बाकी 7 जन मिलिट्री में था, उनको नहीं. அப்ப அங்கே கவனிங்க, தரிசனத்தை யாருக்கு கொடுக்கிறாரு? दर्शन को प्रभु किसको हाथ में देता? அவன் சரியாக அந்த திறமையோட நடத்துறதுக்கு அந்த மெதுவாக நிதானமாக நடத்த வேண்டும். आमीन. इसलिए जो कोई अगुवाई करने वाला, चराने वाला धीरज से ही चराए. யாரோ ஒருத்த வாரான்னு சொல்லிட்டு சேர்த்து சபை அவனுக்கு அவன் கோடித்தனம் வந்தால் அவன் கோடியை கொண்டுட்டு போயிடுவான். और जो कोई आता कलिसिया में, वो यदि करोड़पति आएगा, वो करोड़ के साथ पटोर के चला जाएगा. வெளியில் இருந்தேன், இங்கே வந்து வெளியில் பாவியாக இருந்தேன், இங்கே படுபாவியாக ஆயிரும். जो बाहर पापी बनकर रहते, यहाँ आएगा तो ऐसे और पापी बन जाता. அங்கே குழியில் கிடந்தா இங்கே வந்து படுகுழியில் போயிடும். वहाँ गड्ढे में पड़ा था, यहाँ घोर गड्ढे में पड़ जा गिर जाता. சபையை படுகுழிக்குள்ளே படுபாவி பயல்களா தள்ளிடக்கூடாது. आमीन. कलिसिया சபை இப்போ படுபாவிக்கு படுகுழியிலே போகக்கூடியதாக போயிடக்கூடாது. அது சபை आजकल கிடையாது. ऐसे जो सेवा जो कलिसिया है वैसे. இங்கே பாருங்க, யாரையாவது கூப்பிட்டு பாட்டு பாடுறவன், சத்தியத்துக்கு விரோதமாக இருக்கிறவன், அவனை கூட்டி எப்படியாவது கூட்டம் சேர்க்கணும்னு நினைக்கக்கூடாது. वैसे नहीं सोचना कभी. जो गीत गा रहा, इसलिए उनको बुलाओ, वो आएगा तो पूरा भीड़ इकट्ठा हो जाएगा. சினிமாக்காரனை கூப்பிட்டு சினிமாக்காரன் மாதிரி ஸ்டைலையும் சினிமாக்கார கூட்டத்தையும் சபையில் கொண்டு வந்து ஒரு கூட்டத்துக்கு ஆள் சேர்க்கக்கூடாது. कलिसिया के बीच में ऐसे सिनेमा के स्टाइल में रहता, उन लोगों को बुलवाकर वो कलिसिया को प्राणों से पटोरना आवश्यक नहीं. பரிசுத்தாவியினவருடைய கிரியினால் மனம் திரும்புதல் உண்டாகணும். पवित्र आत्मा के कामों से मन फिराने वाले कार्य होना, அது மிக மிக முக்கியம். वो बहुत मुख्य. ஆகவே ஆட்டுக்குட்டியை முதல்ல மெதுவாக அந்த கரவலாடின் பின்னே நடந்தவன். आमीन. वो जो बच्चे वाले पेड़ों को पीछे இயேசுவை குறித்த தீர்க்கதரிசனமும் அப்படித்தான் சொல்லுது. यीशु के बारे में वही भविष्यवाणी. ஏசாயா 40ஆம் அதிகாரம்
ஏசாயா 40 எடுத்துக்கொள்ள. ஏசாயா 40ஆம் அதிகாரம் ஏசாயா 40 9வது வசனத்தை வாசித்தா, 9वां वचन। சியோன் என்னும் சுவிசேஷியே நீ உயர்ந்த பர்வதத்தில் ஏறு, எருசலேம் என்னும் சுவிசேஷியே நீ உரத்த சத்தமிட்டு கூப்பிடு, பயப்படாமல் சத்தமிட்டு யூதா பட்டணங்களை நோக்கி இதோ உங்கள் தேவன் என்று கூறு. ए सियोन को शुभ समाचार सुनाने वाली ऊंचे पहाड़ पर चढ़ जा। हे यरूशलेम को शुभ समाचार सुनाने वाली बहुत ऊंचे शब्द से सुना, ऊंचे शब्द से सुना, मत डर। यहूदा के नगरों से कहे अपने परमेश्वर को देखो। 40ஆம் அதிகாரம் 10வது வசனம். 10वां वचन। இதோ கர்த்தராகிய ஆண்டவர் பராக்கிரமசாலியா வருவார், அவர் தமது புயத்தினாலே அரசாளுவார். இதோ அவர் அளிக்கும் பலன் அவரோடு கூட வருகிறது, அவர் கொடுக்கும் பிரதிபலன் அவருடைய முகத்துக்கு முன்பாக செல்கிறது. देखो प्रभु यहोवा सामर्थ्य दिखाता हुआ आ रहा है, वह अपने भुजबल से प्रभुता करेगा। देखो जो मजदूरी देने की है वह उसके पास है, और जो बदला देने का है वह उसके हाथ में है। இவங்க 11வது வசனத்தை முக்கியமான வசனம், மேய்ப்படை போல தமது மந்தையை மேய்ப்பார். 11वां वचन। वो चरवाह के समान अपने झुंड को चराए। மேய்ப்பனை போல மந்தையை மேய்ப்பார். आमीन। चरवाह के समान। ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து தமது மடியிலே சுமந்து கரவலாடுகளை மெதுவாக நடத்துவார். आमीन। वो पेड़ों के बच्चों का अंगवार में लिए रहेगा, और दूध पिलाने वालियों को धीरे धीरे ले चलेगा। மடியிலே சுமந்து கரவலாடுகளை மெதுவாய் நடத்துகிறவன். आमीन। पेड़ों के बच्चों को अंगवार में लिए रखेगा, दूध पिलाने वाले को धीरे धीरे ले चलेगा। பாருங்க, சேர்த்து கொண்டு தன்னுடைய மடியிலே சுமந்து கரவலாலை மெதுவாக சேர்த்துக் கொள்கிறவன். आमीन। जैसे दूध पिलाने वाले को धीरे धीरे अगुवाई करने वाला, இதுதான் மேய்ப்பன். यही चरवाहा। இதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நல்ல மேய்ப்பன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. आमीन। इसलिए ये प्रभु यीशु मसीह के बारे में कहता है वो अच्छा, நல்ல மேய்ப்பன். वो अच्छा चरवाहा। அல்லேலூயா. हालेलुया। என்ன சொல்லப்பட்டிருக்குது? நல்ல மேய்ப்பன். अच्छा चरवाहा। இந்த நல்ல மேய்ப்பன் எப்படியாக மெதுவா கரவலாடுவை மெதுவாக நடத்துவான். वो अच्छे चरवाहा, आमीन, बच्चे वाले भेड़ों को धीरे धीरे ही अगुवाई करेगा। மெதுவாக நடத்துவான். दूध पिलाने वालियों को धीरे धीरे ही अगुवाई இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கொண்டே தீர்க்கதரிசனமான ये प्रभु வார்த்தை. यीशु मसीह के भविष्यवाणी वचन। இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ये प्रभु यीशु मसीह மெதுவாக அந்த ஜனத்தை புறஜாதி ஜனத்து மேல் மனதுருகினார். आमीन। वो अन्य जात पर तरस खाया। மத்தேயு சுவிசேஷத்தை வாசிக்கிறோம், அவர் மனதுருகினார். तरस खाया। மனதுருகினார். तरस खाया। மத்தேயுடைய சுவிசேஷம் நீங்கள் வாசித்தால் ஒவ்வொரு பகுதியிலையும் அவர் மனதுருகினார் என்று வாசிக்க முடியும். मत्ती सुसमाचार में हर एक अध्याय में यीशु भेड़ों पर तरस खाया। மத்தேயு சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் मत्ती सुसमाचार 9वां अध्याय அங்கே வாசிக்கலாம். 36வது வசனம். 36वां वचन। அவர் திரளான ஜனங்களை கண்டபொழுது அவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல தொய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களுமாய் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி தம்முடைய சீசரை நோக்கிய அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். जब उसने भीड़ को देखा तो उसके लोगों पर तरस आया, क्योंकि वह उन भेड़ों के समान जिनका कोई रखवाला न हो व्याकुल और पटके हुए थे। அப்ப தொய்ந்து போனவர்களை, சிதறப்பட்டவர்களை மனதுருகி அந்த வேலையை கரவலாடுகளை மடியிலே சுமந்து வந்த அனுபவம் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. मैं जितने व्याकुलता में, जितने फटके हुए अनुभव में थे, उन लोगों को वैसे ही रखवाला किया है, पिलानगारे बच्चों के जैसे धीरे धीरे। वही यीशु मसीह का अनुभव। சிதறுண்ட ஆடுகளை, आमीन। फटकी हुई पेड़, தொலைந்து போன ஆடை, खोए हुए भेड़ों, அந்த பலவீனமான ஆடை, कमजोर भेड़ों, அந்த கரவலாடை சுமந்து மடியிலே சுமந்து வந்தவர். दूध पिलाने वाले भेड़ों को
अपने मांडी में रख के लेकर அதைத்தான் லூக்கா 15:5 வாசிக்கிறோம். கண்டுபிடித்த பின்பு அவன் சந்தோஷப்பட்டு அதை தன் தோள்களின் மேல் போட்டு கொண்டு வருகிறான். आमें लूका 15 अध्याय में 5वां वचन, वो मिलने के बाद वो पेड़ों को ढूंढ के தோள் மேல் போட்டு கொண்டு வருகிறான். जब मिल जाती है तब वो बड़े आनंद से उसे गंदे पर उठा लेता है। மத்தேயு 18 அதிகாரத்தில் வாசிக்கிறோம். मत्ती 18 अध्याय அங்க வாசிக்கும் போது இங்கே கவனிக்க வேண்டும். 13வது வசனத்தை வாசித்தால் 13 वचन में அவன் அதை கண்டுபிடித்தான். சிதறி போகாத 99 ஆடுகளை குறித்து சந்தோஷப்படுவதை பார்க்கிலும் அதை குறித்து அதிகமாய் சந்தோஷப்படுவான் என்று மெய்யாவே உங்களுக்கு சொல்லுகிறேன். और यदि ऐसे हो कि उसे पाए तो मैं तुमसे सच कहता हूँ कि वह उन 99 भेड़ों के लिए जो फटकी नहीं थी इतना आनंद नहीं करेगा जितना कि इस भेड़ के लिए करेगा। 12வது வசனத்திலே வாசிக்கிறோம். 12 वचन, உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது? ஒரு மனுஷனுடைய 100 ஆடுகளால் இருக்க அவள் ஒன்று சிதறி போனால் அவன் மற்ற 99 ஆடுகளையும் மலைகளில் விட்டு போய் சிதறி போனதை தேடாமல் இருப்பானோ? तुम क्या सोचते हो यदि किसी मनुष्य की 100 भेड़ें हो और उनमें से एक फटक जाए तो क्या वह 99 को छोड़कर और पहाड़ों पर जाकर उस फटकी हुई को न அந்த ढूंढेगा? 14வது வசனத்துல வாசித்தா அந்த சிறியலில் ஒருவனும் கெட்டு போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவின் சித்தம் இல்லைங்கிறார். 14, ऐसे ही तुम्हारे पिता का जो स्वर्ग में है ये इच्छा नहीं कि இந்த 18வது அதிகாரத்தில் நீங்க வாசித்தா சிறியவன் என்று பல தடவை சொல்கிறார். ये 18 अध्याय में छोटो छोटो करके कई बार लिखा, சிறு பிள்ளையை போல, छोटे बालक के जैसे, அதாவது சிறு பிள்ளைகளை அதை ஒப்பனையாக அந்த துவக்கமே சிறு பிள்ளையை வச்சு தான் சொல்றார். हमें आरंभ में अध्याय में छोटे बच्चे के बारे में कहता है। இன்னும் 10வது வசனத்தில் சொல்றாரு, சிறியவளில் ஒருவனை அற்பமாக எண்ணாதபடி எச்சரிக்கையாருங்கள். 10 वचन में कहता है इन छोटों में से किसी को तुच्छ न जाना। அவர்களுடைய தேவதூதர்கள் பரலோகத்தில் பரமபிதாவின் சமூகத்தை எப்பொழுதும் தரிசிக்கிறான்னு சொல்லுகிறேன். क्योंकि मैं तुमसे कहता हूँ कि स्वर्ग में उनके दूत मेरे स्वर्गीय पिता को இப்படி சொல்கிறார். மனுஷகுமாரன் கெட்டு போனதை ரட்சிக்க வந்தார். क्योंकि मनुष्य का पुत्र कोई हूँ को बचाने आया है। கரவல் ஆடும் பின்னே आमेन। बच्चे वाले भेड़ों மெதுவாக அவர் மடியிலே சுமந்து கரவலரை மெதுவாக நடத்துகிறார். आमेन। वो अपने अखबार में लिए लेता है और दूध पिलाने वाले बच्चों को धीरे धीरे अखबार அவர்களை நோய்களை குணமாக்கி उनके गाँव को चंगा कर, அவர்களை விடுதலை செய்து उनको आजादी दी, அவர்கள் மனதுருகி उन पर तरस रख, இப்படி அவர் சபையிலே சேர்த்தார். वैसे कलिसियाओं में इकट्ठा किया। அவர்களை பார்த்து தாம் புறஜாதிகளின் தரிசனமாக அந்த சிறியவர்கள் என்று சொல்கிறார். आमेन। उन लोगों के ओर यीशु कहता है अन्य जातों के दर्शन में छोटे लोग। அதுதான் கரவலாடும் பின்னே மெதுவாக கரவலாடை மெதுவாக நடத்துவார். वो ये दूध पिलाने वाले भेड़ों को அவன் பெரிய பெரிய நியாயப்பிரமாணத்தை காமிச்சிட்டு இருந்தான். आमेन। वो लोग जो यहूदी लोग के व्यवस्था के बारे में दिखा रहा है। எப்ப ஒரு ஆட்டை குழியில கிடந்துனா தூக்கி விட மாட்டேனா? आमेन। क्या एक भेड़ ऐसे गड्ढे में गिरेगा तो उठाना नहीं? இது என்ன ஓய்வு நாள போய் செய்றீர்? तो क्या शपथ के दिन में करता है? அவர் கரவலாடுகளை மெதுவாக நடத்துவார். आमेन। यीशु वैसे दूध पिलाने அந்த वाले சிறியவர்கள் யார்? அந்த புறஜாதிக தரிசனம். छोटों को ने अन्य जात है। அவன் மெஜாரிட்டியோடு கூட போய் சேரல. आमेन। जो बहुतायत झुंड है उनके साथ सपोर्ट नहीं लिया। அவரை ராஜாவாக்குவான்னு சொன்னா यीशु की ओर कहता था हम तुम्हें राजा बनाएंगे। அதுக்கு அந்த பலத்தை போய் தேடி போல. आमेन। यीशु वो सपोर्ट का नहीं मांगा, அவருடைய தேவனுடைய தரிசனத்தை சுமக்கிறார். वो परमेश्वर का दर्शन को उठाया था। பாருங்க, சீசர்களும் கூட और चेले लोग भी பெரிய அவருடைய குருவை பெரிய ராஜ்யமா கட்டணும்னு நினைக்கிறான். आमेन। वो हमारा गुरु है, उनके द्वारा राज्य बढ़ाने सोचा है। அல்லேலூயா. हालेलुया। அவருக்கு ஒரு பெரிய செல்வாக்கு வந்ததுனாலும் आमेन। एक बड़ा इससे ये आया है उनको, அவங்களை எப்படி தட்டி தான் வைக்கிறார். लेकिन दबा दबा के रखा। இயேசு மறைந்தார் என்று அடிக்கடி சொல்லப்பட்டது. आमेन। कई वचनों में लिखा यीशु छिप गया, ஏன்னா அந்த தரிசனத்தை அவர் கட்டி காக்கிறார். क्योंकि जो पाया वो दर्शन को और वो அந்த கரவலாடுகளை மெதுவாக நடத்தி கொண்டு வருகிறார். दूध पिलाने वाले भेड़ों को धीरे जी की अगुवाई किया। அந்த புறஜாதியுடைய சிறியவர்களே ஒளிஞ்சிட்டு இருக்கிறார். और अन्य जातियों को जो छोटो लोगों के लिए सेवा किया था। அந்த 99 விட்டுட்டு அதை தேட வந்தேங்கிறார். 99 यहूदी को छोड़ के अन्य जात वो लोगों को ढूंढ के आया। இவன் வீரசூரமா வாளை எடுத்துக்கிட்டு அந்த சோழியை முடிக்கிற வெட்டுறதுக்கு நிற்கிறான். लेकिन पत्रस ऐसे बड़ी वीर था,
वो तलवार उठा के काटने के அவர் लिए खड़ा। கடைசி வரைக்கும் கல்வாரி சிலுவையில முழு உலகத்திற்காக ஒரு ஆட்டுக்குட்டியாக, உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற ஆட்டுக்குட்டியாக அவர் விளங்கணும்னு அவர் விரும்புறார். आमीन। लेकिन यीशु का ये चाहत था अंत तक कलवारी क्रूस तक सारी ये जगत का पाप उठाने वाले मेमना बन के, முழு உலகத்திற்கே அந்த ஆடு பலியிடப்பட வேண்டும், ரத்த சிந்தப்படணும் அவர் விரும்புறாரு. क्योंकि सारी ये पृथ्वी के लिए वो मेमना जो यीशु मसीह बलिदान இது இப்படி நடக்க கூடாதுன்னு இவன் விரும்புறான். लेकिन चेले लोग कहता था ऐसे नहीं होना। அவர்களை மெதுவாக நடத்தி கொண்டு வருகிறார். आमीन। धीरे धीरे ही वो चेले लोग का अगुवाई किया। அந்த தரிசனத்தை பாதுகாத்து கடைசி வரைக்கும் கொண்டு வந்துட்டார். आमीन। पाया वो दर्शन को आखिरी तक लेकर आया। அதாங்க மோசேயை குறித்து சொல்லும்போது அந்த என்னாம புத்தகத்தில் வாசிப்போம் 11ஆம் அதிகாரத்தில் गिनती का पुस्तक 11वां अध्याय அது இப்படியாக விளக்கப்பட்டிருக்கிறது. தேவன் விளக்குறார். என்னாம 11ஆம் அதிகாரம் 12வது வசனம். गिनती 11वां अध्याय में 12वां वचन। இவருடைய பிதாக்களுக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்திற்கு நீ இவர்களை முளையுங்கிற பாலகனை தகப்பன் சுமந்து கொண்டு போவது போல உன் மார்பிலை அணைத்து கொண்டு போ என்று நீர் என்னோடு சொல்லும்படி இந்த ஜனங்களை எல்லாம் கற்பந்தரித்தேனோ, இவர்களை பெற்றது நானோ. क्या ये सब लोग मेरी ही कोख में पड़े थे? क्या मैं ही ने उनको उत्पन्न किया? जो तू मुझसे कहता है कि जैसे पिता दूध पीते पालक को अपनी गोद में उठाए फिरता है, वैसे ही मैं इन लोगों को अपनी गोद में उठाकर उस देश में ले जाऊं जिसके देने की शपथ तूने उनके पूर्वजों से खाई है। இதாங்க முளைங்கிற அந்த பால் குடிக்கிற பிள்ளைய தகப்பன் மார்பில எப்படி சுமந்து கொண்டது போல, जैसे पिता दूध पीते बालक को अपनी गोद में उठाए फिरता है, वैसे அதுதான் उங்களை இந்நாள் வரைக்கும் சுமந்து கொண்டு வந்தேனே அப்படின்னு சொல்கிறார். ஒபாமா புத்தகத்தில் வாசிக்கிறோம். தேவன் சொல்லக்கூடிய வார்த்தையை வாசிங்க. ऐसे परमेश्वर व्यवस्था विवरण में कहता, 1:31 வாசிக்கிறோம். व्यवस्था विवरण 1 अध्याय 31। ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்தில் வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. फिर तुमने जंगल में भी देखा कि जिस रीति कोई पुरुष अपने पुत्र को उठाए चलता है, उसी रीति हमारा परमेश्वर यहोवा हमको इस स्थान पर पहुंचने तक उस सारे मार्ग में जिससे हम आए हैं उठाए रहा। தேவனுடைய சிந்தை எப்படின்னா ஒருவன் இடறி போக கூடாது. आमीन। परमेश्वर का विचार क्या है? कोई भी ऐसे ठोकर नहीं खाना। மார்பில் அணைத்து அந்த எந்த ஆடை போல கரவலாடை போல அந்த தரிசனத்தை அந்த ஜனத்தை மெதுவா நடத்தி கொண்டு வந்தார். जैसे वो परमेश्वर बच्चे वाले भेड़ों को जैसे वो दर्शन को वो चुने हुए लोगों को इससे धीरे धीरे अगुवाई किया था। எவ்வளவு அந்த சத்துரு கையில கொப்பு கொடுக்க கூடாது ஆட்டை. क्योंकि वो भेड़ों को शत्रु के हाथों में सौंपना नहीं। அப்ப அவ்வளவு அங்க பாருங்க, எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்தாங்க, मिस्र देश से निकल कर आया, மறுபடியும் எகிப்துக்குள்ள போயிடக்கூடாது. दोबारा मिस्र में नहीं जाना। எப்படி சிவந்த சமுத்திரத்தை சுற்றி நடத்துகிறார். आमीन। वो ऐसे चक्कर खिला के लेकर आया। பெலிஸ்தியர் போகிற வழி ஷார்ட்கட்டா இருக்கு. और वो फिलिस्तियों के देशों के द्वारा जाएगा तो वो जल्दी निकट है। அந்த ஷார்ட்கட் வழியில அவர் நடத்தல. ऐसे उसी मार्ग में नहीं। இவன் அப்படி போவான், அவன் யுத்தம் பண்ணுவான், திரும்ப போய் எகிப்துக்குள்ள போயிடுவான். क्योंकि फिलिस्तियों को जो युद्ध को देख के वापस ये लोग मिस्र में चले जाएंगे। இடறி போயிடக்கூடாது. ठोकर नहीं खाना। அவனை கரவலாடை போல தேவனுடைய இருதயம் எப்படி பாருங்க, அவன் இடறி போக கூடாது, எப்படியாவது அவனை கொண்டு போகணும். परमेश्वर का हृदय कैसा था? क्योंकि किसी रीति से भी ठोकर बिना धीरे धीरे अगुवाई। அதாங்க நல்ல மேய்ப்பன். वही अच्छा அதான் தரிசனம் பெற்றவன். वही दर्शन पाया। அதான் அந்த ஒரு தகப்பனுடைய இருதயம் எப்படித்தான் இருக்கும். वही एक पिता का मन है। அவன் எப்படியாவது இடறி போக கூடாது. कैसे भी वो ठोकर बिना மார்பிளை அணைத்து கொண்டு ஒரு கரவலாடை போல நடத்தக்கூடிய, जैसे दूध पीने वाले बालक को पिता அவன் தான் நல்ல மேய்ப்பன். वही अच्छा அவன் தான் தகப்பத்துவத்தை உடையவன், நல்ல தகப்பன். वही अच्छी पिता। ஆண்டுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु के नाम की महिमा। அந்த 1 தெசலோனிக்கே எழுதின நிருபத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் அதை கொண்டு வருகிறார். पहला थिस्सलुनीकियों को पत्री படிச்சு முடிக்க போறோம். 1 தெசலோனிக்கே நிருபம் पहला थिस्सलुनीकियों 2ஆம் அதிகாரம் 7வது வசனம். दूसरा अध्याय 7वां वचन। உங்களில் பச்சமாய் நடந்து கொண்டோம், பால் கொடுக்கிற தாயானவள் தன் பிள்ளையை காப்பாற்றுகிறது போல। परंतु जिस तरह माता अपने बालकों का पालन पोषण करती है, वैसे ही हमने भी तुम्हारे बीच में रहकर कोमलता दिखाई है। முளையுங்கிற பிள்ளை, அந்த பால் குடிக்கிற பிள்ளைய எப்படி மார்பில அந்த பிள்ளைய அடைத்து கொண்டு
அதாவது சத்துரு கையில கொடுத்துடக்கூடாதபடி அதை காப்பாற்றுவது போல நடத்தப்படுறதுதான் தேவனுடைய திருச்சபை. आमेन। जिस तरह माता अपने पालकों को पालन पोषण करती है, वैसे शत्रुओं को आंतों से हालेलुया कोमलता दिखा के अगुवाई करता होगी कलीसिया। அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தில் நடத்தப்படுகிறதான் தேவனுடைய திருச்சபை. ऐसे ही अनुभव होता प्रभु के कलीसिया में। அப்ப இங்கே அப்படிப்பட்ட அந்த திருச்சபையில தான் ஒரு சந்ததி வேர் பற்றி பூத்து பலன் உண்டாகும். वैसे जो कलीसिया है उसी कलीसिया में जड़ पकड़ेगा, फूलेगा, फलेगा, वो फल से पूरा फैल जाएगा। ஒருவனுடைய வேர் பற்றணும். एक का जड़ पकड़ना है। வேர் அந்த வேரை பற்றி அந்த சந்ததியில அப்படியே கிறிஸ்துவனுடைய பலன் உண்டாக்க வைக்கணும். आमीन। वो जड़ पकड़ते पकड़ते उसी संतान पर मेसी का वो प्रतिफल होना। அதான் கிறிஸ்துவுக்குள் வேறு கொண்டவர்களாக அப்படின்னு எழுதுகிறார். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல அந்த 5-6 வசனத்துல எழுதுகிறார். कोलोसियर 2 अध्याय में 5 और 6 में लिखा प्रभु यीशु पर जड़ पकड़ना। சரீரத்தின்படி நான் தூரமாயிருந்தும் ஆவியின்படி உங்களோட இருந்து இந்த ஒழுங்கையும் கிறிஸ்துவிடம் உங்கள் விசுவாசத்தின் உறுதியையும் பார்த்து சந்தோஷப்படுகிறேன். यद्यपि मैं शरीर के 5 यद्यपि मैं शरीर के भाव से तुमसे கொலோசியர் 2:5 तो भी आत्मिक भाव से तुम्हारे निकट हूँ और तुम्हारे व्यवस्थित जीवन को और तुम्हारे विश्वास की जो मेसी में है दृढ़ता देखकर प्रसन्न होता हूँ। ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேறு கொண்டவர்களாகும், அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகும், அவருக்குள் நடந்து கொண்டு நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடு அதில் பெறுவீர்களாக. अतः जैसे तुमने मसीह यीशु को प्रभु करके ग्रहण कर लिया है, वैसे ही उसी में चलते रहो और उसी में जड़ पकड़ते और बढ़ते जाओ, और जैसे तुम सिखाए गए वैसे ही विश्वास में दृढ़ होते जाओ और अधिकाधिक धन्यवाद करते रहो। அவருக்குள்ள வேறு கொண்டு அவர் மேல கட்டப்படணும். आमीन। उस पर जड़ पकड़ते हुए बढ़ते जाना। வேர் முதல்ல முக்கியம். पहले जड़ बहुत मुख्य। வேர் பற்றணும். जड़ पकड़। வேர் பரிசுத்தம் இருந்தால் கிளைகளும் பரிசுத்தமா இருக்கும். आमीन। यदि जड़ पवित्र होता तो डाली भी அந்த पवित्र பரிசுத்த வேர் இயேசுவே. वो पवित्र जड़ यीशु। அல்லேலூயா. हालेलुया। அப்ப அப்படிப்பட்ட அந்த அனுபவத்துக்குள்ள அந்த யாக்கோபை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. इसी अनुभव में वर्णन में याकूब அந்த ராஜ்யம் மேன்மையடைந்தது. वो राज्य बढ़ता ही जाए। நாமும் மேன்மைக்குரியவர்கள் தான். हम भी श्रेष्ठ लोग हैं। நாம் யார்? हम कौन है? கிறிஸ்துவனுடைய மகா மேன்மை உள்ளது ரகசியம். கிறிஸ்துவனுடைய பக்தியின் ரகசியம், தெய்வ பக்தியுடைய ரகசியம் மகா மோஸ்ட் எக்ஸலன்ட். परमेश्वर के भक्ति का गंभीर क्या है? वो बहुत कुछ है। தேவ பக்தியுடைய எப்படி சொல்லப்படுகிறது? தேவ பக்தியுடைய ரகசியம் மகா மேன்மை உள்ளதாம். क्योंकि परमेश्वर के भक्ति का रहस्य बहुत श्रेष्ठ है। மோஸ்ட் எக்ஸலன்ட் ஆங்கிலத்தில் சொல்லப்படுது. आमीन। बहुत श्रेष्ठ है। நம்மையும் கர்த்தர் நம்முடைய குடும்பத்தையும் சந்ததி சந்ததியாக மேன்மையாக வைக்க முடியும். आमीन। हमें भी प्रभु हमारे परिवार को पीढ़ी से पीढ़ी श्रेष्ठ बनाए। நாம் மூடினாலும் நம்ம கண்ணை மூடினாலும் यदि हम சந்ததி மேன்மையாக அடையும். आमीन। हमारे संतान श्रेष्ठ। அந்த தான் யாக்கோப்புக்கு அந்த எண்ணாமம் 24:5 சொல்லி அது நிறைவேறுச்சு. वो ये याकूब का गिनती का पुस्तक 24वां अध्याय में याकूब के बारे में 5वां अध्याय में वो वचन पूरा हुआ। அதற்காக அவன் மெதுவாக நடத்தப்பட்டவன். आमीन। इस कारण धीरे धीरे अगुवाई पाया। சரியாக நடத்தப்பட்டவன். ठीक से अगुवाई हुआ था। ஏதோ ஏசா சப்போர்ட் கொடுக்கறான்னு சொல்லி அவனோடு கூட சேர்ந்து கொண்டு அவன் ஓடல. एसाव की मदद लेकर उसके साथ होकर नहीं दौड़ा। அந்த மாறுபான சந்ததியை விட்டு விலகி ரட்சித்துக் கொள்ள வேண்டும். वो टेढ़ी संतान से अलग होना, हम अपने को बचाना। அந்த தரிசனத்தோடு வேறு பற்றி அவர் மேல் கட்டப்பட்டவர்களாக நாம் எழுப்பப்பட வேண்டும். आमीन। हम सब उसी पर ऐसे बांधा हुआ अनुभव में पढ़ते जाना। ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் ஜெபிப்போமா? हम अभी प्रभु के सम्मुख में प्रार्थना करें। ஆண்டவரே, இந்த நாள் என்னோடு கூட பேசின தேவனுடைய வார்த்தைக்காக ஸ்தோத்திரப்பா. பிரைஸ் எல்லாம் सबा प्रभु जी जीवन
सबो प्रभु जी जीवन की हर पल में अभी तक को संभाला तूने, आगे भी अगुवाई के अभी तक को संभाला तूने, आगे भी अगुवाई के संभाल प्रभु जी जीवन के हर पल में। आइए प्रार्थना करेंगे। अनुग्रहकारी प्रेमी